அது கூடத்தான். அது 2005 கணக்கு பார்த்தா கூடத்தான் வரும். கூடத்தான் வரும். இப்போ இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ஜாயும் ஒரு தரம் பார்த்துட்டு இல்லை கூடத்தான் வரும் உங்களையா ஆரம்பமாக சொல் விளையாட்டு நான் பிறகு அவர் வந்தது பிறகு ஒன்றோட்டு ஒரு கிழமை நாங்கள் ஒரு கிழமை வசந்தாக்க அனுப்பு, அடுத்த கிழமை நான் அனுப்புறதா இருந்த கொஞ்ச காலம். அந்த பாம்பு அந்த நேரடியா பாம்பு பார்ட்டி வந்து நான் நேரடியா தொடங்கியது பிறகு நான் தொடர்ந்து எல்லாம் நனைஞ்சது வந்தேன். வேலை விட்டாதான் தொடர்ந்து வாரம் நீங்கள் தானே மற்ற வேலையும் எனக்கு தொடர்ந்து இல்ல தானே. அப்ப இப்பதான் பிறகுதான் தொடர்ந்து வந்தது. அது இடையில எல்லாம் 2 மாதம் 3 மாதம் தான் வேலை, மற்றபடிக்கு அப்படியே கணக்கு பார்த்தோம்னா எனக்கு தான் பெரும் சொல் விளையாட்டு சொல் தேடலாறுமான்றது தொகுப்போடு ஜெயமர்கள் பாமுகம் பாட்டிவிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்திருப்பது இன்றைய வெள்ளிப்பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். வணக்கம் ஜெயமலர்களே, வாங்க. இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் வந்து இணையலாம். ஆக்கள் ஒருத்தரையும் காணையில் என்ற பெருசாக பார்ப்போம். அவ்வளவு பேர் பாருங்க. ஊர்நிலைமையில எனக்கு நிறைய பேர் வந்திருந்த நீங்க. நாங்கள் வளமை போலவே நாங்கள் முதல்ல 3 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கான தரவுகளை நான் தருகிறேன். நீங்கள் அதை வைத்து தரவுகளை சொற்களை கண்டுபிடிங்கள். சின்னாக்களுக்கும் சின்னதா இருந்தா கொடுத்து விடுங்க. ஆமாம், சின்ன ஆக்களுக்கு அவைட்ட நேரடியா கேட்கிறேன்னு சொன்னா கஷ்டம். இல்ல இது மாதிரி கொடுத்து இது மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். அதுமையா சின்ன குட்டி 3 எழுத்துல உள்ளதை கொடுத்து விடுங்க. ஓகே, ஆத்மிகாக்கும் அமிர்தனுக்கு மறுசொல் 3 சொல்ல நீங்க கண்டுபிடிக்க வேணும். என்ன சொல்றேன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். சரியா? உங்களுக்கு மட்டும், உங்கள் 2 பேருக்கு மட்டுமே 3 எழுத்து சொல். சரியா? 3 எழுத்து சொல். முதலாவதுக்கான தரவு சிப்பிக்குள் இருப்பது. 2வது பழங்களுக்குள் இருப்பது. 3வது ஒரு எண்களில் 1. திடீர் தயாரிப்பு சின்ன சொல்லு தானே. சிப்பிக்குள் இருப்பது, மற்ற பழங்களுக்குள்ள மரக்கறிகள் இதற்குள்ள இருக்கிறது, மற்றது எண்களில் 1. ஓகே, பெரியாக்கள் கேளுங்கோ. உங்களுக்கான எழுத்து சொற்கள் வருகிறது. 4 எழுத்துக்கள். பெரியாக்களுக்கான 4 எழுத்துக்கள். முக்கியமாக பாய்மர கப்பல் அல்லது பெரிய கப்பலை இப்படி சொல்லுவோம். பாய்மர கப்பல் அல்ல பெரிய கப்பல்களை இப்படி சொல்லுவோம். 2வது, இது பொதுவாக ஒரு முழுமையான அமைப்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது. பொதுவாக ஒரு முழுமையான அமைப்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது. 2வது, இது காடுகளில் சூழலியல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 4 எழுத்து சொற்கள் மீண்டும் கூறுகிறேன். முதலாவது, முக்கியமாக பாய்மர கப்பல் அல்லது பெரிய கப்பலை குறிக்கிறது. 2வது, இது பொதுவாக ஒரு முழுமையான அமைப்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது. 3வது, இது காடுகளில் சூழியல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காடுகளில் அனைவருக்கும் உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர். மீண்டும் கேள்விகளை தருகிறீங்களா? ஓகே, முதலாவது 4 எழுத்துக்களுக்கு சொல். முதலாவது, முக்கியமாக பாய்மர கப்பல் அல்ல பெரிய கப்பல்களை இந்த சொல் குறிக்கப்படுகிறது. இந்த சொல் பாய்மர கப்பல் அல்லது பெரிய கப்பல்களை தான் சொல்லுவினோம். 2வது, இது பொதுவாக ஒரு முழுமையான அமைப்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது. 3வது, இது காடுகளில் சூழலியல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கிய பங்கு வகிக்கிறது. சொல்லி பார்க்கண்டா நான். சொல்லுங்க. பங்கம், சங்கம், தங்கம். ஒன்று சரி, ஆனா இந்த வழியில் வரலாம். ஒன்றே ஒன்று சரி.
முதலாவது சரி. வங்கம் அங்கம் அங்கம் என்று வரும். அங்கம் என்று ரெண்டாவது. அப்படி சொன்னால் மார்க்ஸ் ஒன்று போய் எல்லாத்தையும் கழிச்சு போடுவேன். வங்கம் மூன்றையும் வங்கம் சொல்லணும் அங்கம் வடிவா. வங்கம் அங்கம் சிங்கம். என்ன தெரியல கடைசி விளங்கு. கடைசி என்ன சொன்னீங்க? ஒரு இதொண்டு என்ன? காடுகளில் சூழலியல் சமநிலை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது சங்கம் வராது. காடுகளுக்கும் சங்கத்துக்கும் என்ன இருக்கு? என்னுடைய பதில்கள் வங்கம், அங்கம், துங்கம். வாழ்த்துக்கள். ஜெயநடசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் மூன்றும் சரியாதான் சொல்லியிருக்கிறார். சிங்கம் தான் சரி. அது சிங்கம் தான் காடுகளுக்குள்ள இருக்கிற மற்ற மிருகங்கள் சமநிலை பாருங்கண்டா. இந்த மற்ற மிருகங்களை கூட பெருக விடாமல் அதை அழிச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் சூழல் சமையல் வந்து சமனா வருது. அதால அந்த சிங்கம் தான் அதுக்கான இது. சூழலியல் சமநிலையை பேணுவது முக்கிய பங்கு சிங்கத்துக்கு இருக்கா. சிங்கம் தான் என்னடா அந்த மற்ற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறி அந்த சிங்கத்தையும் கரடியையும் காட்டுக்குள்ள உண்டா விடுறே இல்லையா? வேட்டையாடி எல்லாத்தையும் அழிச்சு போடுமாண்டு. மல்லிப்போட பாய்மரக்கப்பல் எப்படி சொல்றது? அது வங்கம். வங்கமா? வங்கம்னு சொன்னா அந்த பெரிய கப்பல் இல்ல பாய்மர கப்பல் சொல்றதா வங்கம். வங்கம் மற்றது அங்கம் என்ன? அங்கம் அது தெரியும் தானே. ஒரு பொதுவாக ஒரு முழுமையான அமைப்பின் ஒரு பகுதி அங்கம் தானே. இப்ப எங்களோட உடம்பின் ஒரு பகுதி கையண்டா அது ஒரு அங்கம். அது மாதிரி. ஓகே, இதுக்கான விடைகள் வங்கம், அங்கம், சிங்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். ஆத்மிகா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆத்மிகா, சிப்பிக்குள் இருப்பது முத்து, பழங்களில் இருப்பது சத்து, எண்களில் ஒன்று 10. கெட்டிக்காரி. ஆனா வித்தும் சரி, ஆனா அவ சத்தும் சரிதான். சத்தும் பழங்கள் இதுல இருக்குதானே, அதுவும் சரிதான். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு. அப்ப அடுத்தது வைக்கிறீங்களா? மற்ற கேள்வி. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து எழுத்துக்கள் தாரும் சேர்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுண்டு என்ன உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தருவோம். நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் தருவாங்க. இது ஆண்களும் பெண்களுக்கும் அணிவார்கள். சரியா? சில ஆண்கள் ஆனா பல பெண்கள் அணிவார்கள். 2 எழுத்துக்கள். அடுத்தது ஒரு உயிரினம். மற்றது விலங்குகள் இங்கு வாழும். சரியா? சொல்லுங்க. இல்ல, அவர் கேள்வி கேட்கிற தாய்கிட்ட கேட்கிறேன். சரியா? நாங்கள் 2வது கேள்விக்கு போலாம். ஓகே, இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவது, இது உடலின் செயல்பாடுகளை சீராக்க உதவுகிறது. இது தேவைப்படுபவர்கள் நம்புகிறார்கள். சரியா? உடலின் செயல்பாடுகளை சீராக்க உதவுவதாக இது தேவைப்படுபவர்கள் நம்புகிறார்கள். 2வது, கொண்டாட்டமும் பண்டிகையும் இது இல்லாமலா என்ற மாதிரி இது இருக்கும் கட்டாயம். மற்ற 3வது, காட்டு எலுமிச்சை மரம் என்று அழைக்கப்படும் ஒரு வகை காட்டு மரம். காட்டு எலுமிச்சை மரம் என அழைக்கப்படும். வணக்கம் ராஜினி. வாழ்த்துக்கள். நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன். ஓட்டம், காட்டம், காடுகள் அந்த கேள்வி இருக்காது. 3வது, காட்டு எலுமிச்சை மரம் என்று இப்ப அழைக்கப்படும் ஒரு வகை காட்டு மரம் தான் அது. தேட்டம் சொல்றேன். மற்றாக்கள் முதலாவது தரவு சொல்வீர்களா? இது உடலின் செயல்பாடுகளை சீராக்க உதவுவதாக இது தேவைப்படுபவர்கள் நம்புகிறார்கள். கடைசி என்ன சொன்னீங்க? காட்டு எலுமிச்சை மரம் என்று அழைக்கப்படும் ஒரு வகை காட்டு மரம். மல்லிப்புட மாமி, 2வது கேள்வி என்ன? 2வது ஒரு விலங்கு.
மூன்றாவது சரி. விலங்குகள் வாழும் இடம். ஓகே. சரி. ரெண்டாவது கேள்வி கொடுத்துட்டீங்களா? ஓமம். என்ன 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது உடலின் செயல்பாடுகளை சீராக்க உதவுவதாக இது தேவைப்படுகிறவர்கள் நம்புகிறார்கள். 2வது கொண்டாட்டமும் பண்டிகையும் இது இல்லாமலா. 3வது காட்டு எலுமிச்சை மரம் என்று அழைக்கப்படும் ஒரு வகை நான் சொல்லி பார்க்கிறேன். மருந்து, விருந்து, குருந்து. பார்ப்போம். மெட்டாக்கள் என்ன செய்யணும்னு பார்ப்போம். நானும் அதை சொல்லித்தான் பார்க்கிறேன். சரியாம குருந்தன்னு சொல்றேன். கடைசிக்கு குருந்து கூனா போட்டு சொல்றேன். சொல்லிட்டேன். அவம் அவதைத்தான் சொன்னவ. மறந்து விருந்து குருந்து அந்த வழியில முதலாவது சொல்லுங்க ஒரு தரம். இது உடலின் செயற்பாடுகளை சீராக்க உதவுவதாக இது தேவைப்படுகிறவர்கள் நம்புகிறார்கள். ஜெயக்கா சொன்ன பதிலோடு நானும் ஒத்து போகின்றேன். மருந்து விருந்து குருந்து. நன்றி, வணக்கம். ஓகே, இன்றைக்கு ஜெயா நடேசன் அவர்களுடைய பக்கத்தில் தான் காற்று அடிக்கிறது. அடிக்கிறது. சரியாக சொல்லியிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். அதுக்கான விடைகள் வந்து மருந்து, விருந்து, குருந்து தான். அடுத்ததுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். ஒரு மனிதனின் சிந்தனை மற்றும் உணர்வு திறனை குறிக்கும். ஒரு மனிதனின் சிந்தனை மற்றும் உணர்வு திறனை குறிக்கும். 2வது ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட மனிதர்கள் அல்லது உயிரினங்களின் பிரிவு. 3வது அழிவை தரும் நெருப்புக்கு சமமானது. இது அழிவை தரும் நெருப்புக்கு சமமானது. 3 எழுத்து என்ன? ஆமா, 3 எழுத்து. அத்மிகா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு கேள்வி அமிர்தம் கண்டுபிடிச்சவர். தோடு. என்ன? ஆண் பெண் அணிவது தோடு. ஒரு விலங்கு மாடு. மிருகம் வாழும் இடம் காடு. சிறப்பு வாழ்த்துக்கு. இப்ப அமிர்தன் ஒன்று கண்டுபிடிச்சபடியே அமிர்தனுக்கு கொஞ்சம் புள்ளி அமிர்தனுக்கு போகுது. எனக்கு எத்தனை முடி? நான் சொல்லுவேன் நான் கடைசியாவ. 2வது இருக்கா சொல்றீங்களா? இன்னும் வேணுமா? நான் உங்களுக்கு சொல்லி ஒரு கொப்பி எடுத்து வச்சிருக்கலாம் உங்களோட. நான் சொல்லி பார்க்கட்டேன். ஓகே, சொல்லுங்க பாப்போம். அறிவு, செறிவு, மறிவு. அந்த வழியில வராது. ரெண்டாவது இருக்கா சொல்லுங்க பாப்பா. 2வது ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட மனிதர்கள் அல்லது உயிரினங்களின் பிரிவை சொல்லப்படும். பிரிவு. மற்ற அழிவு என்ன? வேலை, கவலை, துவலை, அவலை என்று வருமோ? வருமோன்னு கேட்காமல் அது வருமா? இல்ல சொல்ற தவறு தவறு. அந்த வழியும் வராது. என்ன சிந்தனைக்கு என்ன வர்றது? இனம், மனம், இனம், பனம், இனம், கனம் என்று வரும். வரும் சிந்தனைக்கு மனம் தானே சிந்தனைக்கு வருது. நீங்க 3 டைம் பாட்டி எப்படி கதைச்சு கொண்டு இருக்க கூடாது. நீங்க 3 டைம் கண்டுபிடிச்சது பிறகு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். 3வது கேள்வியை சொல்லுங்க. 3வது கேள்வி திட்ட. அழிவை தரும் நெருப்புக்கு சமமானது. மனம், இனம், அனம். என்ன சொல்றீங்க? மனம், இனம், அனம். அனலா இருக்கிறது. ஓகே, பார்ப்போம் மெட்டாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இது அத்மிகாக்குமா அமிர்தனுக்குமா? சரியா? எங்கட உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு. முதலாவது எங்கட உடம்பில் இருக்கிற உறுப்பு. 2வது மிருகங்களில் காணப்படும் ஒரு உறுப்பு. மிருகங்களில் காணப்படும் ஒரு உறுப்பு. 3வது ஒரு சத்துள்ள உணவு. சரி.
சரி ஆண்டி. நான் என்ன சொல்லுறேன், மனம் இளம் அனல். அப்படி வராது இல்ல ஆனா ஒரிஜினத்துல ஏன்னா அவர்கள் புதுசா வந்தபடி அவருக்கு இது தெரியல. இல்ல இல்ல, நான் கேட்டுக்கொண்டு இல்ல இல்ல, அந்த முதல் எழுத்து இருக்கிறேன். மட்டும்தான் மாறும், மற்றது அப்படியே சொந்த அந்த இது வந்து அப்படியே வரும் ஓ, ரைமன் பண்ணி. இப்ப இனமன்னு சொன்னால் நானா மற்றதற்கும் வர வேணும். நான் என்னுடைய சொல்லி பார்க்கிறேன். முதல் எழுத்து மட்டும்தான் மாறும். என்னுடைய நான் பதில்கள் சொல்லுவா மனம் இனம் என்னுடைய சினம் என்று சொல்லி பார்க்கிறேன். நான் மூன்றாவது சினம். சொல்லிட்டேன். சினமா சொல்லிட்டு சரியா அப்படியே சொல்ல இல்லையாவா? மனம் இனம் சினம் என்று தான் நானும் சொல்லுவேன். ஓகே, சக்தி அவர்கள் சொல்லுங்க. ஊகம் வேகம் வேகம். நானும் மனம் இனம் சினம் சொல்றேன். ஓகே, மனம் இனம் சினம் தான் சரி. முதல் ஜெயாக்கா 2க்கு தான் முதல் சொல்லியிருந்தேன். மற்ற சொல்ல இல்ல. மற்றது நேமிசக்கா 1க்கு சொன்னார். அவர்கள் ரெடியா பதில் சொல்றதுக்கு? ஓகே, சொல்லுங்க பாப்பம். அத்மிகா சொல்லுங்க. இதை எடுத்து சொல்லுங்க. ஆனா நீங்க எழுத்துக்கள் சொல்ல இல்லை அவர்களுக்கு. எத்தனை? 2 எழுத்து சொல்லி இல்லையா? ஆஹா, 2 சொல்ல இல்லை. ஆனா கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அது சிவமானதானே. அத்மிகா அதை எடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே, நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஜெமினி 3வது கேள்வி என்ன? 3வது கேள்வி ஒரு சத்துள்ள உணவு. ஆ, 2 எழுத்துக்களை 2 எழுத்துக்கள். ஓகே, அடுத்தது போல நாங்கள் இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வந்து உயிரற்ற உடலையும் இப்படி அழைப்பார்கள். உயிரற்ற உடலை இப்படி அழைப்பார்கள். 2வது இச்சொல் பெரும்பாலும் அகிருணை பெண்கள், அதாவது மிருகங்களுடைய பெண்களை குறிக்க பயன்படும். பெண் மிருகங்களை குறிக்க பயன்படும் இந்த சொல். 3வது நிலப்பரப்பை விட உயர்ந்து காணப்படும் பகுதி. அது இப்படி சொல்லுவோம். எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். முதலாவது ஒருக்க சொல்லுங்க. முதலாவது உயிரற்ற உடலை இப்படி அழைப்பர். 2வது இச்சொல் பெரும்பாலும் அகிருணை பெண்களை அதாவது மிருகங்களுடைய பெண் இனத்தை குறிக்கும். 3வது நிலப்பரப்பை விட உயர்ந்து காணப்படும் பகுதி. இனம் கணம் மனம் இனம் என்று சொல்லி பார்க்கணும். பார்ப்போம், சொல்லட்டும். ஜெமினி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சுட்டேன். சொல்லுங்க பாப்போம். ஒரு உறுப்பு கால், மிருக உறுப்பு வால், சத்துள்ள உணவு பால். கெட்டிக்காரு, வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி. இன்னும் கொண்டு வேணுமா? நீங்க இப்ப சொன்னது 2 எழுத்தா 3 எழுத்தா? 3 எழுத்து 3 எழுத்து. நான் சொல்லி பார்க்கிறேன். முதலாவது சடம், 2வது கடம், 3வது தடம். பார்க்கலாம் மற்றாக்கள் ஜோசிங்கோ. முதல் சொன்ன வரி கடம் வராது. கடம் திடம் சொல்றேன் நான். வேற வழியில பார்த்தா சிந்திங்கோ. ஓ, இது என்ற பிணம் அந்த வழியும் வராது. அந்த வழியிலும் வராது. நீங்க சொல்லி இல்ல அந்த வழி- அப்ப. நான் சொன்ன வழி வராதா? நீங்க சொன்ன வழி வராது, வேற வழியில சிந்திங்கோன்னு நன்றி சொல்லிட்டேன். நன்றி. உயிருள்ள உடல். என்னுடைய பதில்கள் உடல் மடல் கடல். அந்த வழியிலையும் வராது. நான் சொல்லி பாக்குறேன். கட்டை, பட்டை, திட்டை. சிறப்பு, வாழ்த்துக்கள். சரியா? ஆமா, சிறப்பு வாழ்த்து. இதுக்கான விடைகள் வந்து கட்டைன்னு சொல்லுவார்கள், இறந்த உடலை. கட்டை நான் ஒரு முறை பெட்டை, சொல்ல மறந்துட்டேன். அந்த மிருகங்கள் இதை பெட்டின்னு சொல்லுவோம். அந்த அகர நச்சொற்கள் இது மீறினாங்களே. பெட்டை என்று சொல்றதா? பெட்டின்னு சொல்லுவோம். பெட்டியல்ன்றானே, ஆமா. பெட்டை என்ன? பெட்டின்னு சொல்றதானே, உயிரினங்கள்ட பெண்களை பெட்டி என்று குறிக்கிறாங்க. பெட்டை. பெட்டை நாய் எல்லாம் சொல்றாங்க தானே. ஓ, அது அப்படியா சில மிருகங்களுக்கு வேணா திட்டை, நிலப்பரப்புல உயர மண்டைக்கா திட்டை தானே. அவ்வளவுதான். அது தெரியாது. திடல நினைச்சு திடம் சொல்லிட்டேன். சில பிள்ளைகளை சொல்றேன் வேற கொட்டைய பேரண்டு அது கிடைக்கிறது தானே.
இந்த பெட்டி என்றது அகர நெச்சொற்களுக்கு தான் பெறும். விட்டவராண்டு. ஓகே, சிறப்பு வாழ்த்துக்களை குறிக்க நாங்கள் அடுத்ததுக்கு போலாம். 5வது கேள்விக்கு. இது 2 எழுத்துக்கள் தான். இது உடனே யாராவது சொல்லுவீங்க பார்ப்போம். கவிதைக்கு அழகூட்டுவது, 2வது ஒளி வீசும் வைரம் போன்ற கல், 3வது ஒரு செயற்திட்டத்தின் குறிப்பிட்ட பகுதி என பொருள்படும். கரு மரு தெரு. சரி, இனி யாக்கா சொல்லக்கூடாது, வேற ஒரு ஆள் சொல்லணும். ஏண்டா ஒரே ஆள் திருப்ப திருப்ப சொல்லாம மற்ற ஆக்களும் சொல்லட்டுமா? ஒரு ஆள் சொல்லிட்டா மற்ற ஆள் சொல்லுங்க. நீ கெட்டு மரு தரு. சொல்லுங்க திருப்பி. முதலாவது 2 எழுத்துக்கள் கவிதைக்கு அழகூட்டுவது, 2வது ஒளி வீசும் வைரம் போன்ற கல், 3வது ஒரு செயற்திட்டத்தின் குறிப்பிட்ட ஒரு பகுதி. கரு மெரு துரு. கரு. கரு சொல்றேன். கரு மெரு துரு. ஓகே, இப்ப நேவிசக்கான் சொல்லிட்டா மெட்டாக்கள் இனி மெட்டாக்கள் சொல்லுங்க. இதுல இருக்கிறார்கள். சரி நாங்க இப்படி உண்டகெல்லாம் சாப்பாடு கூட போச்சு. மூளை வேலை இது இல்லை. கடலை சட்டி சாப்பிட்டாச்சு. அதனால இது மூளை வேலை செய்யல. கவிதைக்கு இது அழகாண்டுக்க சொல்றீங்க என்ன? ஆமாம், கவிதைக்கு இது அழகு. ஓகே. மற்றது ஒளி வீசும் வைரம் போன்ற கல். நான் சொல்றேன், கடைசி எத்ததான் சொல்லுங்க. கடைசி ஒரு செயற்திட்டத்தின் குறிப்பிட்ட பகுதி என பொருள்படும். ஒரு செயற்திட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி. முதலாவதுக்கு அணி, மற்றதுக்கு மணி, கடைசிக்கு பணி வருமோ அல்லது செயற்பாட்டின் ஒரு பகுதி. சரி, நீங்க ஓகே, பணிதான். ஓகே, வாழ்த்துக்கள். அணி, மற்றது பணி, மற்ற மணி. ஒளி வீசும் கல் இது மணி. தவறு நீங்க சொல்ல இல்லைங்க. இது சொன்னதானே நான் சொன்ன. இப்ப மற்றவைக்கும் சான்ஸ் கொடுக்கறதுக்காக மற்றவையும் சிந்திங்கன்னு சொன்னேன். பிள்ளை சரியான உடனே சொல்லிடுவேன் சரியாண்டு. ஓகே, இது 6வது கடைசி கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள். புறநகர் பகுதியை குறிக்கும் சொல். முதலாவது புறநகர் பகுதியை குறிக்கும் சொல், 2வது திருடுவது என்பதையும் குறிக்கும், திருடுவதற்கான ஒரு ஒத்த சொல். மற்றது இது ஒரு சிறிய ஒரு பூச்சி இனம். ஒரு பூச்சி இனம், சிறிய பூச்சி இனம். வளவு, களவு, மளவு. மெட்டாக்கள் இது அநேகமாக வாணிமோகன் சொல்லுவார் நினைச்சுதான் இதை எடுத்தேன். இந்த சொல்லுவல் நீங்க சில நேரம் சொல்றீங்க. முதலாவது சொல்லுங்க. முதலாவது புறநகர் பகுதியை குறிக்கும் சொல், புறநகர். ஓகே. 2வது திருடுவது, நீங்க அடிக்கடி சொல்ற நீங்க. 3வது ஒரு சின்ன பூச்சி. இந்த சொல்லும் நீங்க சொன்னீங்க. இந்த பூச்சி நான் சொல்றேன். நான் சொன்ன வழியில வராதோ? இல்ல வந்தானா உடனே சொல்லுவேன் சரியாண்டு. உங்க நாட்டுல இந்த பூச்சி இருக்குன்னு சொன்னீங்க. 3 எழுத்தா? ஓகே. பூச்சி என்ன இருக்கு 3 எழுத்துல பூச்சி? கரப்பத்தான் இருக்கு. 2 எழுத்தா 3 எழுத்தா? 3 எழுத்து. 3 எழுத்து. பூச்சி நமக்கு தெரிஞ்ச பூச்சியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பூச்சி தான். வண்டு. மூட்டை. நான் பாட்டை, 3வதுக்கு மூட்டை, 2வதுக்கு வாட்டை.
சரியா? வழி சரியான பிள்ளை இதுகள் பிள்ளை. நாட்டை சேட்டை மூட்டை வருமோ? முதலாவது சரியா தெரியல. நாட்டை வராதுன்னு ஆமா, நான் சேட்டை பாட்டை சொல்றேன். பாட்டை திண்டுறதுக்கு சேட்டை பேட்டை சொல்லாம பேட்டை பேட்டை இல்ல, பேட்டை புறநகர் பகுதி ஒன்றுக்கு தான் சரியான பதில் வந்திருக்கு. எது? மூட்டை மூட்டைக்கு மூட்டையா? வந்து ஆமா, மூட்டை சரியா வந்திருக்கு. மூட்டை நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப மூட்டை ஆட்டை ஆட்டை வரும் வந்து களவுக்கு ஆட்டையை போட்டுட்டான்னு ஆட்டையை சொல்றது. போட்டான் ஐயா. அவங்கள்ட்டயே போட்டு. வாணியக்கா சொல்றோம். அது அடிக்கடி சொல்றோம். அதைத்தான் நான் சொல்லுவேன். மூட்டை நாவே தங்கட நாட்டுல இருக்குன்ற கதை சொல்லுவோம். மூட்டை எல்லாம் இப்படி போச்சு. என்கிட்ட கொண்டு போய் சொல்ல. புறநகர் பகுதி முதலாவதுக்கு வர இல்லைன்னா இல்ல, அதுக்கு இன்னும் பேர் இல்ல. அதுவும் பாணிமோன்னு சொல்லி வரேன்னு நினைச்சேன்னா வேட்டை என்று சொல்றது. கூட இந்தியாவில அந்த சொல்லு பாவிக்கிறவ. இந்தியாவிலாம் கூட பாவிக்கிறவ. வீட்டை. பேட்டை தான் சொல்லுவாங்க. பேட்டை பேட்டை ஆமா, அப்படியா? பேட்டை, பேட்டை பேட்டையோ. பேட்டை ஓகே, சிறப்பு வாழ்த்துக்கள். யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க தான் 2 கண்டுபிடிச்ச. நீங்க ஒன்று சிவமணி அவர்கள் சொன்னார். சரியா, பேட்டை. ஓகே ஓகே, அத்மிகா பார்த்து கொண்டு நான் சொல்ல எடுக்கிறேன். சரி அப்பியா அப்ப நானும் ஒன்று தரேன்னா. ஓகே, கொடுங்க டக்குனு. எனக்கு டக்குனு இவ எங்க எங்க வந்து அங்க எங்க வரைக்கும் வருது இல்ல டக்குன்னு சரி, சொல்லிட்டார். பெண்களின் பெயர் ஒன்று 3 எழுத்துக்களா? பெண்களின் பெயர்களில் ஒன்று. இதுல நதி எல்லாம் இருக்கு சரி அந்த பேர்ல இந்தியாவுல. அடுத்தது சில மிருகங்கள் வாழும் இடம். அது பறவைகளும் இருக்கும். இது யாரு முன்னுக்கு? அத்விகா. வாழும் இடம். அடுத்தது இவர் குஞ்சனத்துல எனக்கு கேள்வி போயிட்டு பாருங்க பாரு. அடுத்தது பெண்களின் பெயர் முதலாவது, இரண்டாவது சில மிருகங்கள் பறவைகள் வாழும் இடம், மூன்றாவது அமிர்தன் போன்றவர்கள் அவர்களின் விளையாட்டு பொருட்களில் ஒன்று. இது ஒரு விளையாட்டாவும் இருக்குமா? ஆண்கள் தான் கூடுதலா விளையாட, பெண்களும் தான். சரி, அது ஒரு பொருள். நான் கண்டுபிடிச்சேன் அத்விகா. சரி, பெரியவர்களுக்கு தாங்க முடிஞ்சா? பெரியவர்களுக்கு இன்னும் தர டைம் போயிடும். நான் கொண்டு சொல்லல, பெரிய கவலையா இருக்குல்ல. சரி, இப்ப நான் உங்களுடைய ஒவ்வொருவருடையும் தரேன். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சரியா? இனி நான் இந்த இதுல சொல்லாத ஆக்களுக்கு மட்டும் தரேன். இதுல முதலாவது பாணிமோகன் வாங்கோ. உங்களுக்கு 4 எழுத்துக்களுக்கு என்ற சொல். முரடான செயல் அல்லது பேச்சு. முரடான செயல் அல்லது பேச்சை இப்படி சொல்லுவோம். சில பேர் இப்படி கதை கேட்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. 2வது ஒரு தடவையில் உட்கொள்ளக்கூடிய நீரின் அளவு. மற்றது 3வது சூரியன் மறையும் திசை. இதுக்கு அண்மையில் கேட்கப்பட்டது. சூரியன் மறையும் திசை கொஞ்சம் அந்த அகராஜன் மாதிரி வருது. மற்ற 2ம் நேரடிச்சிருக்கோம். திரும்ப சொல்லுங்க, அங்க சத்தம் வந்துட்டு. முரணான செயல் அல்லது பேச்சு முதலாவதுக்கு. 2வது ஒரு தடவையில் உட்கொள்ளக்கூடிய நீர். 3வது சூரியன் மறையும் திசை. அதுக்குரிய அகராதி சொல். சொல்லாட்டி நான் சொல்றேன். இரண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. அடக்கு மடக்கு குடக்கு சொல்றேன். என்ன? அடக்கு மடக்கு குடக்கு. மாத்துங்க. எப்படி பேசுறவே ஆக்கள் அந்த எப்படி பேசுறவே? இடக்கு இடக்கு முடக்கு. 2க்கும் ஒரே மாதிரி விட வந்துட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததார் இதுல ஒண்ணும் சொல்லாம இருக்கிறார்கள். நிக்கிறீங்க இதுல தெரியல. ராஜினி நிக்கிறா. ராஜினி அக்கா நிக்கிறீங்களா? கேட்டு பாருங்க, எல்லாரும் ஓகே, ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். 4 எழுத்துக்கள் தான். இரு பொருள்கள் ஒன்று சேர்வதை குறிக்கும். இரு பொருள்கள் ஒன்று சேர்வதை குறிக்கும். 2வது மந்தமான மனநிலையை குறிக்கலாம். மந்தமான மனநிலை. 3வது வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் தேவையானது. வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் தேவையானது. என்ன எழுத்து? 4 எழுத்துக்கள்.
ஒரு பொருள் ஒன்று சேர்வதையும் குறிக்கும். அதே நேரத்தில் இப்ப சில நாங்கள் மேகத்தை பார்த்தாலும் இப்படி சொல்லுவோம். அப்படியான ஒரு சொல்லாதான் வருவது. மற்ற மந்தமான மனநிலையை குறிக்கிறது. சில ஆக்களை பார்த்தாலும் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம். மற்றது வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் தேவையானது. வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் மந்தம். இது ஒரு தெரியல யாரும் சொல்ல மந்தத்துக்கு வேற யாராவது கண்டுபிடிச்ச நீங்களா? வளர்ச்சி தரவை திருப்பி இருக்க சொல்லுங்க எங்களுக்கு. இரு பொருள் ஒன்று சேர்வதை குறிக்கும். அதுக்குத்தான் ஒரு உதாரணமா இன்னொன்று சொன்னா இப்படி மேகங்களை பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். மற்றது மந்தமான மனநிலையை குறிக்கிறது. எங்களோட உடம்ப பார்த்தும் சில பேரே இப்படி இருக்கிறீங்கன்றதுக்கே சொல்லுவோம். அந்த மூணாவே பார்த்து கண்டுபிடிக்கலாம். மற்றது வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் தேவை. கூட்டம் பாட்டம் ஊட்டம். ஐயோ நானுதான் கூட்டம் கூட்டம் பாட்டம் ஊட்டம் வருமா? முதலாவது தவறு. கூட்டம் மூட்டம் மூட்டம் மூட்டம். மட்டும்தான் வரும் அதுக்கு. அதை வச்சோட தேடி பார்த்தா கிடைக்கல. அதையாவது சொல்லிருக்கலாமே. சொன்னா நானும் வச்சிருந்தேன்னா சொன்னேன். மூணும் இல்ல சொல்லும். நான் முதலாவது மாத்திரம் தான் கண்டுபிடிச்சு நான் மூட்டம் ஆனா சொல்லிட்டேன். சரி வராது இல்ல சொல்லிட்டாதானே ஓகே, அடுத்தது போகலாம். அடுத்தது ஒரு ஆளா எனக்குத்தான். சரி, உங்களுக்கு தரேன். நல்லது கெட்டது என்பதை உணர்த்தும். நல்லது கெட்டது என்பதை உணர்த்தும் இது. மற்றது நுண்ணறிவால் எழும் ஒரு வழியாகும். நுண்ணறிவால் வரும் ஒரு வழி. அடுத்தது மந்த புத்தியுடன் சோம்பேறித்தனமாக இருக்கும் நபரை இப்படி குறிப்பிட பயன்படுத்தப்படும் இந்த சொல். மந்த புத்தியுடன் சோம்பேறித்தனமாக இருக்கும் நபரை குறிப்பிட பயன்படுத்தப்படும். எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான். முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது வந்து நல்லது கெட்டது எது என்பதை உணர்த்தும். சொல்லுங்க பாப்பம். வாணி மாமி தான் உங்களோட கேள்வி தந்தவ. சொல்லுங்க பாப்பம். பெண்களின் பெயர் சிந்து. பெண்களின் பெயர் ஒன்று சிந்து. சில வீடுகள் வாழும் இடம் உண்டு. அமிதனை போல் பெண்கள் ஆண்கள் விளையாடும் யார் கண்டுபிடிச்ச பந்து? யார் கண்டுபிடிச்சது? அமிர்தன் தான் பந்து கண்டுபிடிச்சது. அமிர்தனுக்கு தான் அந்த பிள்ளை பண்ணி எடுத்துறான். நான் வந்து நதியின் பெயர்கள கண்டுபிடிச்சேன். அப்படித்தான் இருக்கும். தேடல் சொல்லுங்க. இது கூகுள்ல சர்ச் பண்ணி. அதான் கெட்டிக்காரு. அம்மா ஹெல்ப் பண்ணினவா ஒண்ணு கேட்கலாம். இல்ல ஹெல்ப் பண்ணினவா என்ன கூகுள்ல என்ன கேட்டவா கூகுள்ல பாக்குது. எனக்கு கடைசிக்கு தெரியாது. கூகுள்ல பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏனண்டா அது சொல்லி கொடுக்க வந்துருமல்லோ அவைக்கு என்னண்டு. அப்பா கூகுள்ல பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன் அமிர்தா அம்மா? கூகுள்ல பாக்க சொல்லி எத்தனை எழுத்தான்னு சொன்ன நீங்க? இது 3 எழுத்து. நல்லது கெட்டது எது என்பதை உணர்த்தும். மற்ற நுண்ணறிவால் எழும் ஒரு வழி. மற்றது மந்த புத்தியுடன் சோம்பேறித்தனமாக இருக்கும் நபரை இப்படி குறிப்பிடுவோம். நான் சொல்லலாமா? சொல்ல முடியாட்டில் மற்றாக தெரியல எனக்கு. நீங்க சொல்லுங்க. அறிவு, செறிவு, முடிவு. நேவிசக்கா சொல்லுங்க பாப்போம். புத்தி,
சித்தி மத்தி. வேற யார் சொல்ல போறீங்க? அறிவு, செறிவு, முறிவு. ஓகே, வேற ஒன்றுக்கான பதில் மட்டும் வந்திருக்குது. யார் சொன்னதுல? நீங்க சொன்னதுலதான். நான் சொன்னது இல்லையா? ம். ஓகே. ரெண்டாவதுக்கு யுத்தி என்று வரும், அல்ல உத்தி என்று வரும். மற்றது மந்த மத்தி புத்தி, மத்தி மத்தி. அந்த புத்திக்கு என்ன சொல்? மந்த புத்தியானார்கள் நாங்க இங்கட இந்த மற்ற சொற்கள் கண்டுபிடிக்க இந்த சொல்ல அடிக்கடி சொல்றோம். நீங்க தொத்தி. சித்தி. முத்தி வராது. முத்தியை கிடைச்சிட்டீங்களோ? உத்தி உத்தி ஊனா ஊனா வரும். உத்தி அதுதான் முதல் ரெண்டாவதுக்கு வந்தது. உத்தி வந்த யுக்தி என்ன நீங்க? யுக்தியா உத்தி உத்தி சத்தியா? தத்திதான். தத்திதான். நான் உச்சரிச்சு கொண்டு வந்து சொல்ல வரையில. தத்தின்னு சொல்றேன் இல்லையா? அந்த இதான் ஆக்கல. தத்தி தத்தி கதைக்கிறேன்னு சொல்றீங்க. தத்தி தத்தியோ தத்தின்னு தான் சொல்லுவினோம். இவன் ஒரு தத்தியா இருக்கிறான்னு சொன்னா அந்த மூளை வேலை செய்யல இருக்குன்ற அர்த்தம். நான் அப்படி கேள்விப்படையில நான் பெருசா. இந்த அரசியல்வாதியாக்களையே சொல்றாங்க அந்த பேசாம தடக்கிற ஆக்களை எல்லாம் தத்தி என்று நீங்க சத்தியன்னு நாங்களும் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். சத்தியா சத்தியன்னு தத்தி 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 சக்தி பேர். இந்திய முதலமைச்சர் ஸ்டாலினை தத்தின்னு தான் எல்லாரும் சொல்லி அவரும் அந்த பழமொழிய கூட தாறுமாறா சொல்றாள் தானே. அந்த புத்தி உள்ளாங்க. அது அதால தத்தி என்று அவருக்கு ஒரு பட்டம் தத்தி தான். சக்தி தத்திக்காரன். புத்தி யுத்தி சத்தி அப்படின்னு. ஆமா, இதுக்கான விடையல் சொன்ன இதுல 3 விட சரி, ஓகே. நான் புத்தி சொல்லி ஆளுக்கு உண்டு. ஏதோ ஒன்றுண்டா சேர்க்கிறோம். வாணி எனக்கு ஒன்று ஈஸியா தாங்கோ. ஒன்றுண்டா சேர்க்கிறோம். அடுத்த போவோம். ஒன்றுண்டா ஆசையா எல்லாரும் கேட்கிறபடியா நான் சொல்லுவோமா? யார் இப்ப அனாக்காவா கிட்ட நீங்க? ஒன்று தாங்கோ, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முதல் எழுத்து மட்டும் தான் மாறுமா? ஓகே. உடலில் ஒரு பகுதி, 3 எழுத்துக்கள். உடலில் ஒரு பகுதி. ரெண்டாவது இந்த இந்த வீணையல் இருக்கு தானே, அந்த ஜால் நரம்புகளை சொல்றது, அதுண்ட கம்பியலை. மூன்றாவது விருந்துணவிற்கான வரிசை. சரி, சுகமா தான் தந்திருக்கிறேன். விருந்து உணவிற்கான வரிசை. நானும் சொல்றேன். அவர் சொல்லட்டும், அவர் சொன்னது. வாணி சொல்லிட்டா. உடலின் ஒரு பகுதி, அதை நாங்கள் இப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாதாக்கள் இல்ல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது இருக்கு. நான் ஆத்மிகாவுக்கு விளங்கப்படுத்துறேன், மியூட்ல இருக்கிற சொல்லி விட்டுட்டேன். சாரி. 3வது தரவு என்ன சொன்னீங்க? மன்னிப்புடன். விருந்து உணவிற்கான வரிசை. வரிசை. ஓகே. எனக்கு அது கேட்கல, உண்மையா கேட்கல எனக்கு. நான் சொல்லுங்க வாணி, சொல்லுங்க. தந்தி என்ன ரெண்டாவது சொன்னீங்க? தந்தி ஜால், இந்த கம்பியல் அப்படித்தான் தந்தி. பந்தி விருந்து உணவிற்கான வரிசையா இருந்து பந்தியா இருக்கிறாங்க. பந்தியா
தந்தி தொந்தியா தொந்தி வரையில நான் முந்தி பந்தி சரி, இன்னொன்று தாரன் வேறாதாக்கு போறேன். அனாக்காக இன்னொன்று தாரன், மற்றது ராஜினியாக்காக. லோஜினிக்கு ஓகே, லோஜினி யாரா அது? அந்த மூன்றத்தை ஒரு ஆள் கண்டுபிடிங்கவ. லோஜினி, மற்றது அனாக்கா, மற்றது ராஜினி அக்கா. சரியா? ஓகே. 4 எழுத்துக்கள். வழக்கம் காரணமாக எல்லா பிறப்பு திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மேற்கொள்ளும் ஒரு புனித செயல். அதாவது பிறப்பு திருமணங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மேற்கொள்ளும் புனித செயல். 2வது கூடாரம் என்பதன் மறுபதம் கூடாரம். 3வது தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. 4 எழுத்துக்கள். 3 எழுத்தா 4 4 எழுத்துக்கள். 4 எழுத்து. ராஜினி அக்கா, நவுலா திலத்தனவர்கள், மற்றது அனாக்கா, மற்றது லோஜினி. இந்த 4 பேரும் முதல்ல சொல்ல பாருங்க. திரும்ப தரவுகளை சொல்லுங்க. பிறப்பு திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளில் மேற்கொள்ளும் புனித செயல். அநேகமாக இந்து மக்கள் தான், சைவாக்கெல்லாம் கூடுதலா செய்வினம் இதை. மற்ற 2வது கூடாரம் என்பதன் மறுபதம். 3வது தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. சொல்லுங்க டக்கண்டு நேரமில்ல இதுல செல்வி அக்காவை பதில் போடுறார், சொல்லலாமா? கடைசி பங்குன்னு சொல்றீங்களா அந்த கேள்வி? தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. செல்வி அக்கானே முடியாதானே பதில் போடுறார். ஓகே, அப்ப மெட்டாக்கள் கேட்டாக்கள் சொல்லாடல அவரு. இது விருந்து என்ற அந்த முதலாவது பகுதியோட தொடங்குமா? இல்ல இல்ல, ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னு மற்றது கூடாரது கண்டுபிடிச்சிட்டான்னு மற்றது. அதே ஒத்து சொல்ல வேண்டியதான். நம்ம 3 சொன்னா ஏதாவது அரசிக்கு முதல் சொன்னதை சொல்லுங்க. என்ன கூடாரத்தை விட்டு மற்ற முதலாவது இல்லையா? முதலாவதுதான் சும்மா வழக்கமாக வந்து இப்ப பிறப்பு திருமணங்கள் போன்ற முக்கிய அதுதான் கண்டுபிடிச்சினான். மற்றது கூடாரம் என்பதன் மறுபதம். இதை வச்சும் கூடாரம் அமைக்கிறது இது தேவை. அப்படி சொல்றேன் நான். ஒரு கூடாரம் அமைக்கிறதுக்கும் இது தேவை. வயல் செய்கிறவர்களுக்கு இது முக்கியம். தோட்டம் செய்கிறவர்களுக்கு. மற்றது தன் அளவையொத்த இன்னொரு பங்கு. அது டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். தன் அளவையொத்த இன்னொரு பங்குண்டா அது என்னன்னு சொல்லுவோம்? யோசிச்சுக்கிட்டு இருக்குதுப்பா. சொல்லுங்க டக்கண்டு நேரமில்ல போகுது. கண்டுபிடிச்சது மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒன்றுமே வராது. நமக்கண்டு கேள்வி வந்தா ஒன்றும் வராது. யோசிக்கிறதுக்கு வருமா? எது? பந்தல் இல்ல இல்ல, அந்த வழியில வராது. செல்வி அவர்கள் சொன்னதை சொல்லுங்க. வாணி அவர்கள். சடங்கு படங்கு மடங்கு. முதலாவது என்ன சொன்னீங்க? சடங்கு படங்கு மடங்கு. சடங்கு படங்கு மடங்கு. மடங்கு சடங்கு படங்கு மடங்கு. பிறப்பு திருமணங்களோட அந்த சடங்குகள் இருக்குத்தானே உங்களுக்கு. புனித செயலுண்டைக்கு அது இப்ப கோயில்ல வச்சு செய்யறபடியா அது புனித செயல்னு சொல்லுங்க. படங்கு அது கூடாரத்தை படங்குன்னு சொல்லி சொல்லே வர மாட்டேன்றது கூடாரத்துக்கு. இப்ப சொல்லாத ஆக்களுக்கு தான் இன்னொன்று தாரன 3 எழுத்து. சரியா? உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. சரியோ? ஒன்றை உறுப்புகள் இயங்குறது மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. மற்றது இலக்கியங்களில். சரி, இது ஒரு மீனின் பெயர் என்றே சொல்றேன் நான். ஒரு மீனின் பெயர். 3வது ஊக்கம் கைவிடாத செய் என பொருட்படும். சரி, என்னது கடைசி?
ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். முதலாவது சொல்லுங்க. எழுத்து உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. எத்தனை எழுத்தவ? 3 எழுத்து 3 எழுத்து. சரி, நான் சொல்லணும் சொல்லாட்டா? வந்தபடியே சொல்லுவா. ஓ ஆமா ஊக்கம். உனக்கு எடுத்து ஆகும் 30 புள்ளி. மீனின் பேர் என்ன வாணி மாமி மீனின் பேர் எல்லாம் தெரியும். மீன் யாவர் வரையில சரி, அப்ப நீங்க கண்டுபிடிங்க. நான் அதுக்கு இன்னொரு தரவு தரேன். இலக்கியங்களில் பெண்களின் நீண்ட விழிக்கு உதாரணமாக காட்டப்படும். இப்ப கண்டுபிடிப்பேன். சரி சரி சரியா ஏய், நான் சொல்றேன். என்ன கயல் அந்த மீனின் பேர் கயல் ஓகே மீன். ஓகே. மூண்டையும் சொல்ல வேண்டும். தனித்து உன்னையும் சொல்லுங்களேன். 3 கேள்வி திருப்பி இருக்க சொல்லுங்க பேசாம. உறுப்புகளை இயக்குவதன் முயல், மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. சொல்லுங்க கேள்வி வெளியிலட்டும். உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. மற்ற 3வது ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். செயல் கயல் வயல் மற்றது முயல். இல்ல அதே உறுப்புகள். சரியா? முயல். முதலாவது என்னது உறுப்புகள். அதுதான் சொன்னீங்க செயல். ஓ ஓ மற்றது கயல் ஊக்கம் விழி. கைவிடாது செய்யறது முயல். அவரு சொல்ல விட்டுமே அப்பா அவர் தராம். அவர் தெரியாட்ட நான் சொல்ல மாட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டு இருங்க அப்படியே. இயல் கயல் செயல் சொல்லியா முதலே சொல்லிட்டேன். கையல் கயல் கயல் செயல்னு சொன்னாங்க. அடுத்தது முயல். ஓகே, முயல் வந்து இவர் சொன்னவர் என்ன நவுலவதி நவுலவதி சொல். மௌலவதி அண்டி. சரி, அடுத்த போவோம். கயலம் சொன்னது நான் தான் முன்னுக்கு. சரி, அடுத்ததுக்கு போவோம். சரி, நாங்கள் அடுத்தது போலாம். இதுல நேரம் மற்றதை கண்டுபிடிப்போம். மற்றது டக்ட கண்டுபிடிக்கிறதா உடனே எல்லாம் சின்ன சின்ன சொற்கள் தான். ஓகே, பிள்ளைகளை கொண்டு கொடுத்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளின் எங்க எழுதி வச்சிருக்கோம். ஓகே, அத்மிகா எழுதுங்கோ. சரியா? நான் தார எழுத்த வச்சு நீங்க சொல்ல கண்டுபிடிக்கணுமா? உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தான் தாரன் படிவ 6 சொல்லி போட்டு அந்த சொல்லுக்குள்ள இருந்து நீங்க சொற்களை கண்டுபிடிக்கலாம். சரியா அத்மிகா? விளங்கினதா? ஓகே, அந்த சொல்லுக்கு இருந்து நீங்க மற்ற சொற்களையும் கண்டுபிடிக்கலாமா? முதல் சொல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கவ. முதல் எழுத்து தூணா, தும்பிக்கு வர தூணா. 2வது எழுத்து டூனா, பருப்புக்கு வர டூனா. 3வது எழுத்து மானா, மடத்துக்கு வர மானா. மற்றது நையண்ணா. சரியா? 2 சுழி நையண்ணாவ. மற்றது இத்தண்ணா. மற்ற வானா. மற்ற இன்னொருக்கா மானா. சரியா? இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள இருந்து சொற்களை கண்டுபிடிங்க. சொல்லுங்க சரியான எழுத்துக்கோ. சொல்லுங்க பாப்போம். இங்க எழுதின எழுத்த சொல்லுங்க பாப்போம். தூணா ம், ரூணா ஓம், மானா ஓகே, நையண்ணா ஓகே, இத்தண்ணா ஓம், வானா ம், மானா. மானா. ஓகே, சரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். 6 வடிவா யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு பின் அதுக்கு இருந்து சொற்களையும் எடுங்கவ. இவருக்கு தம்பிக்கு பெருசா தரவா சின்ன தரவா? ஓகே, ஓகே, நீங்க எழுதுங்கோவ. வானா. மற்றது இர்ரண்ணா. இர்ரண்ணா தெரியும் தானே? பார் இர்ரண்ணா. மற்ற தீனா, தீகதிக்கு வர தீனா. திருப்பியும் இருக்கா பானா. 2 தரம் பானாவ. முதல் இருக்கா வந்து இருக்கா வந்து. அதாவது டூனா, பருப்புக்கு வர டூனா. மற்றது கொம்பு இல்லைன்னா, கல்லுக்கு வர இல்லைன்னாவ. கொம்பு இல்லைன்னா கல். மற்ற அதே லூனா. கல்லுக்கு வாரம் அது அது அதே வார லூனாவ. ஓகே, கிளிக்கு வாரம் நீ ஓகே. இப்ப மெட்டாக்கள் எழுதுங்க. மெட்டா இதுல முதல் நிக்கிற ஜெயாக்கு எழுதுங்க. உங்களுக்கான சொல் சொல்லுங்க. 2 சுழி இன்னன்னா. ம். கொம்பு இல்லைன்னா. ஆ? கொம்பு இல்லைன்னா. கொம்பு. மற்றது முட்டை. கொம்பு இல்லைன்னா அது இது கல்லுக்கு வர இல்லைன்னா. ஆ. மற்ற முட்டைக்கு வர மூனா. ம்.
மற்ற ரீனா ம் கறியா இருக்கும் ரீனா. மற்றது பானா, ம் கொம்புளானா, பொம்பளானா. மற்ற உம்மன்னா. கண்டுபிடிச்சிட்டேன், சின்ன சொல்லிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனலானவும் என்னவா சொன்ன நீங்க? ஓ முள்ளு முள்ளம்பன்றி. ம். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது நேவிசக்கா, ஓ, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கானா, கரடிக்கு வர காணா. கரடிக்கு வர கானா, மற்ற சின்ன லையனா, இலைக்கு வர லையன்னா, மரைக்கு வர மானா, சிவப்புக்கு வர சீனா, அம்மாக்கு வர உம்மன்னா, பச்சைக்கு வர இச்சன்னா, மரத்துக்கு வர டானா. மலைச்சிகரம். வாழ்த்துக்கள். அடுத்த சிவமணி அவர்கள், நானும் உள்ளேன். உங்களோட பேர் கீழே வந்துடுது இன்றைக்கு. பரவாயில்ல, ஓகே. நான் இந்த உடன்படி தான் கேட்டு வரேன். சரி, இந்த எழுதி வச்ச உடன்படி. சரியா. ஓகே, உங்களுக்கு வந்து சையன்னா, இப்பன்னா, அப்பாக்கு வர இப்பன்னா, மற்ற மானா, இச்சன்னா, டானா, மரத்துக்கு வர டானா, பானா, கானா, காணாவா? கானா கரடி, மற்ற தம்பிக்கு வர தானா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரகத பச்சை. மரகத பச்சை. வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி அவர்கள், உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சின்ன தர நல்ல குட்டிய தரம் டக்குன்னு கண்டுபிடிக்கணுமா. தம்பிக்கு வர தானா, மாமாக்கு வர மாவென்னா, கரடிக்கு வர கானா, பாம்புக்கு வர பாவென்னா, அம்மாக்கு வர உம்மன்னா. பாவென்னா சொன்னீங்க என்ன? கதம்ப மாலை. எங்களுக்கு லையன்னா இல்ல, பாருங்க பாருங்க. தானா, மாவன்னா, கானா, பாவன்னா, உம்மன்னா என்ன? 5 எழுத்து தெரிந்தானே. பாகம், மாதம், பாதம், சின்ன நாட்டு சொன்னீங்க. 5 எழுத்து தானே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். இருங்கோ பேசாம சொல்லட்டும். சரி, மாவுல தொடங்க. அப்படியே போங்க. மாண்டு போங்க. மகாபா வேற மாதிரி எல்லாம் பேரு. கண்டுபிடிச்சபடியே அப்படியே போவோம். நாளைக்கு மாடு தேடி போகணுமே. போனால் மேல போங்க. பெரிய மாண்டா சரி, மா கண்டுபிடிச்சீங்க. பெரிய அங்கால சொல்லுங்க. காணல தந்துருக்குறீங்க. மாவன்னா தானே தந்தீங்க என்ன? அது மாண்டா பெரியண்ட அர்த்தம். சரி, அர்த்தம். ஓ, அங்கால மிச்சத்தை சொல்ல முடியுங்க. பாவென்னா இருக்கு. மா பாதம், எழுத்த விட்டுட்டு கடைசிக்க மாறுத்துங்க. இல்ல, அது அந்த நேரம் தேடைக்க கொஞ்சம் கஷ்டம். மா பாதகம். ஓகே, ராஜினி அக்கா, உங்களுக்கான சொல். அது அந்த தனி சொல்ல வரைக்க கண்டுபிடிக்கலாம்.
ஓகே உங்களுக்கான மானா சொல் முதல் வந்து தனி ஒன்று வரைக்கும். சரி. தியதிக்கு வர தீனா, அஹ், மரத்துக்கு வர டானா, அஹ், கோனா, என்னது நேரம் கோனா, பூனை. கொடிக்கு வர கோனா, அஹ், அஹ், மானா மரத்துக்கு வர மானா, ம். மற்றது இத்தனை அத்தைக்கு வர இத்தனை அங்கன நீங்க டக்குன்னு சொல்லி இத்தனை இது அங்கன வந்து இங்கனவா? இங்க என்ன தீனா சொன்னது? தீனா இத்தனை டானா கோனா மானா இத்தனை அங்கன இத்தனை சொன்னீங்க. அஹ், அது எங்களுக்கு வரைக இத்தனை. கடைசி எழுத்து இங்கனவா சொன்னீங்க? அங்கன ஈர கொத்தி மரங்கொத்தி கொத்தி எடுத்த மண்கொத்தியான உதஞ்சால தானே. வாழ்த்துக்கள். ரங்கொத்தி. ஓகே, அடுத்த நவுலா அவர்களுக்கு நவுலா திலத்தேவன் அவர்கள் ம். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தாவென்னா, ம். தாத்தாக்கு வர தாவென்னா, மற்ற மூவென்னா, உம்மென்னா, சின்ன லாவென்னா, பலாக்கு வர லாவென்னா, மரத்துக்கு வர டானா, எந்த லாவண்ணா? பலாப்பழம் பலாக்கு வர லாவென்னா, சின்ன லாவென்னா, மற்றது டா மரத்துக்கு வர டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு மைந்த எழுத்து தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். லானாவா லாவண்ணாவா கொடுத்தனீங்க? லாவென்னா பலா. மூலாதாரம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மூலாதாரம். நான் அந்த எழுதின எழுத்து அப்படியே எழுதிக்கிறேன். நான் மாறி மாறித்தான் எழுதுறேன். மூலாதாரம் அப்படியே எழுதி. ஓகே, அனாக்கா நிக்கிறீங்களா? ஓ நிக்கின்றேன் உங்களுக்கான எழுத்துக்கள் தாரன். வெந்தயத்துக்கு வர வேனா, ஓ மற்ற பந்துக்கு வர இந்தன்னா, வரம் பெண் எழுதுது வரம் பெண் எழுது வெந்தயத்துக்கு வர வேதா, மற்றது பந்துக்கு வர இந்தன்னா, இந்த மற்ற மானா, மானா, மற்றது கொம்பு லீனா, கிளிக்கு வர லீனா, மற்ற தையன்னா. கண்டுபிடிச்சுட்டா நீங்க சொல்லுங்க. எனக்கு சின்ன சொல்லு. எல்லாம் சின்ன சொல்லுதான் கொண்டுதுண்ணா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். மந்தை வழி. ஓ வாழ்த்துக்கள். அடுத்தது யார் இன்னும் பெரிய இல்ல? லோஜினி. லோஜினி நிக்கிறா. ஓகே, செங்கோடுகள் மாறி மாறி தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் கேட்டு போட்டோன்னே அடிக்கிறேன் வீட்டுல போனுக்கு தான். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து காகத்துக்கு வர காவென்னா, மூன்று சொல்லி நீனா, மற்றது மெரைக்கு வர மானா, கொம்பு லீனா, கிளிக்கு வர லீனா, மற்ற தானா, தம்பிக்கு வர தானா, அத்தைக்கு வர இத்தன்னா, அக்காக்கு வர இக்கன்னா. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. அத்மிகா மருத்துவமனை பொருங்க வர நான் பார்த்து மருத்துவமனை இங்க எழுதி வச்சுனா. ஓகே, சொல்லுங்க பாப்பா. மனை மது மருது வனை வது வருது துணை. வெனையண்டா என்னன்னு தெரியுமா பிள்ளைக்கு? தெரியாது. வெனைன்றது ஒரு வெனைகிற கையால் கை வேலை செய்யற வெனைகிறது உண்ட ஒரு உருவத்தை வெனைகிறது. சரியா? மற்ற என்ன சொன்னீங்க வெனைக்கு பிறகு? ஓ மது. சரி, மது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். மற்ற என்ன சொன்னீங்க? இன்னொன்னு சொன்னீங்க. வருது.
வருது. அது என்ன வருதுண்டா? அப்படி ஒரு சொல்லு வராது. வருது அது நீங்க பேச்சு வழக்குல வருதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது இதுல வராது. எழுத்து வழக்குல வருதுன்னு வராது. மனை சொன்னீங்க, மறு சொன்னீங்க, வேற என்ன சொன்னீங்க? மருது சொன்னீங்க. அது ஒரு ஆளுடைய பேரு கெடுக்கலாம். மருது. மது சொன்னீங்க. 1 2 3 நீங்க சொன்னதுல ஒன்று வருது மட்டும் வராது. மற்றெல்லாம் சரி. ஓகேயா? 6 புள்ளிகள். 6 புள்ளிகளா? கெட்டிக்காரு. இன்னொன்று கண்டுபிடிக்க போறீங்களா? கண்டுபிடிக்க போறேன். ஓகே. நான் தார சொல்ல வச்சு கண்டுபிடிங்க. பிடிவாதம். பிடிவாதம். அதை வச்சு கண்டுபிடிங்க. நீங்க சொல்லுங்க. ஆத்மீகம் சொல்லுங்க. எனக்கு அந்த சொல் கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்கு. நீங்க இன்றைக்கும் அதுல ஒரு திருக்குறள் சொன்னீங்க. திருக்குறள் யார் எழுதினவர்? யார் எழுதின திருக்குறளை? அம்மாவா? திருக்குறளை எழுதியவர் யார்? கொப்பியில எழுதி கொடுத்ததா அம்மா. திருக்குறளை இயற்றியவர் யார்? இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. வடிவ பாருங்க. இப்ப பாருங்க அந்த எழுத்துக்கள் இப்ப கிடக்கும். திருப்பி அந்த எழுத்து எல்லாத்தையும் போட்டு எழுதுங்க. அப்ப திருவள்ளுவர் சரியா உண்டு. ஓகே. அம்மா அம்மாக்கு சொல்லு சரி வருது இல்ல என்னன்னு தெரியாது. அம்மாக்கா சொல்லி தந்த நான் என்ன தந்த எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு தெரியும். யாராவது சொல்லுங்க. கர நேரம் தந்தும் ஓகே. கண்டுபிடிக்கலையா யாரு? மெட்டாக்கள் மணித்தக்காளி. மணித்தக்காளி. ஓகே. மணித்தக்காளி. கண்டுபிடிச்சேன். நான் அது புள்ளி போடல. என்ன நான் கேட்காமலே சொல்லி போட்டீங்க. ஓகே. வேற யார் இதுல இருக்கிறார்கள்? வேற யார்கள்? நான் தான் கண்டுபிடிக்கல இன்னைக்கு. ஓகே. உங்களுக்கு இன்னொன்று தரேன். டக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஓகே ஓகே வாங்க. செஞ்சிரதான். எனக்குண்டா நீ கண்டுபிடிக்க. ஓகே. தாத்தாக்கு வர தாவ என்ன? ஓகே. பச்சைக்கு வர இச்ச என்ன? மரத்துக்கு வர சானா? அம்மாக்கு வர என்ன? சாடிக்கு வர சாவென்ன? மரத்துக்கு வர மானா? மற்ற வட்டத்துக்கு வர வானா? ஓகே. சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லி தாரதா? எழுத போறீங்களா? நான் எழுத போறேன். என்ன சொல்ல போறீங்க? பெரியாக்கள் மாதிரி எழுத போறேன். பெரியாக்கள் மாதிரி எழுத போறீங்களா? சரி. அப்ப உங்களுக்கு ஒரு சொல்லி தர, நீங்க அதுக்கு எழுதுறீங்களா? எவ்வளவு துணிச்சலும் கான்பிடென்ட்டும் பெரிய ஆக்களுக்கு. நீங்க எல்லாம் பிள்ளைகளை பிச்சை எடுக்கணும். உண்மைதான். பாருங்க அவ்வளவு சவால் உண்டு. என்ன சொல்ல எடுக்க அது ஆன்டிக்கு சொல்லுங்க. எனக்கு கண்டுபிடிக்க முடியுது இல்ல. நீங்கள் என்னண்டா கண்டுபிடிச்சதை ஆன்டிக்கு சொல்லணும். என்னடா இது? எனக்கு ஒன்றுமே மண்டபம். என்ன நடத்த சொல்லுங்க லோஜினி. தாவண்ணா இச்சன்னா. நாவண்ணா ரெண்டு இதா? தாவண்ணா 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 இச்சன்னா. சானா சானா இச்சன்னா. சானா சின்ன சானா. உம்மன்னா. தாவண்ணா. சானா சானா சாவண்ணா சாவண்ணா தம்பி தாளம் போடுறா. சாடி சாடி சாடி. ஓகே. மானா. வானா வானா வானா. ஓகே. அமிர்தன் எழுதுங்க. அமிர்தனுக்கு ஒரு அம்மா எழுதி கொடுங்க. மந்திர வித்தை அந்த சொற்களை எழுதி கொடுங்க. அவர் எழுதட்டும். மந்திர வித்தை. அதுக்கு எந்த சொற்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு பாப்போம். இதுல எந்த சொற்களை கண்டுபிடிச்சோமா? உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை கண்டுபிடிங்க. ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன இது ஈஸி லோஜினி. உங்களோட சமயத்தோட சம்பந்தப்பட்டது. அதுக்காக சமயத்தோட சம்பந்தப்பட்டது. ஓ என்னடா இது? எனக்கு ஒன்றுமே தான் வருது இல்ல. மண்டே அவுட்டா போச்சு. என்ன இது?
இதை நானே நீ தான் சொல்ல முடியும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ ம். சமயத்தோட கண்டுபிடிச்சது. ஒவ்வொரு கடவுள் இதுகளையும் பாருங்க ஆ, என்னென்ன ஒரு எடுக்கணும் தொழில்களை என்னென்ன ஜோதிச்சு பாருங்க. இல்லை, வெள்ளிக்கிழமை என்றாலும் உங்களோட வீட்டை இருக்காது, மற்ற நாட்களையும் இருக்காது. உங்களோட வீட்டை குறைவு இது. ம். அது யார் எடுத்து அந்த கடவுளுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மறந்து போனேன். இது என்னண்டு சிவராத்திரிக்குரிய சிவராத்திரிக்கா இல்ல. அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் தானே அது மாறுறது ஒவ்வொரு இது. விஷ்ணு இல்ல ஒரு ஆளே இல்ல அவதாரம் எடுக்கிறது. பல பல யாருக்கு தெரியும், மறந்து போயிடுச்சு. இவங்க சரி ரோஜினி என்ற வாயிலேயே வந்துடுது வந்துட்டது. ஆ தசாவதாரம். ஆ. அவதாரம் எங்க இருக்கு உங்களுக்கு தசாவதாரம்? அதுதானே. ചെന്നാട് ஆ, இனியும் கண்டுபிடிக்காதுல்ல அது. அதுதான் இவ்வளவும் சொல்லி அவர் என்ற வாயிலே வந்துடுது. அவர் கடைசியை சொன்னவர், நான் முதல்ல சொல்லிட்டேன். கடவுளையா ஆ, ரெண்டையும் சேர்த்துங்கண்டா. சரி, இன்றைக்கு ஒரு தட்ட வீட்டுல மிதிராதன்னு சொல்லியாச்சு. ரெண்டும் சொல்லியாச்சு. முக்கியமா உங்களோட வீட்டுல வளமையா இருக்காதுன்னு சொல்லியாச்சு. வளமையா இருக்கிறது குறைவு. குறைவு. இது என்னடா இது? இதுக்கு மேல ஒண்ணும் சொல்லல. இதுக்கு மேல ஒண்ணும் செய்யலாது. என்னதான் இந்த வாழைப்பழத்தை உரிச்சாலும் கிடைக்க மாட்டேன்டா என்னதா. சரி, சொல்லவோ சொல்லவோ ஓ சொல்லுங்க. மச்சாவதாரம். மச்சாவதாரம். ஓ மச்சாவதாரம். உங்களோட வீட்டை இருக்காது, வெள்ளிக்கிழமையில ஒரு வீட்டை இருக்காது சொன்னா மாதிரி அவதாரம் எடுத்து நான் இந்த வாயில அவர் சொல்லிட்டார் அவதாரம். ஓ ஓ ஓ சரி, நாங்களே நீ தனிப்பாடும் வேற யாரும் புதாக்கள் ஓகே நிக்கிறீங்களா? கண்டுபிடிங்க. நான் சாமரத்தையில இடத்த பார்த்துட்டு இருந்தேன். அச்சா. மச்சாவதாரம். ஒரு தரம் இல்லையா நாங்க மற்றதுக்கு போகலாம். மற்றது போ. வானா மற்றது இந்த தீனா, சின்ன வானா, நேரம் இதெல்லாம் போகுது. தானே. சின்ன சின்ன சொல்லுவது தான். வானா தீனா. ஆ, இந்த 2 கோப்பி முடிஞ்சது, 3வது பெட்டிய கோப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஏமலர் உங்களுக்கு வாழ்த்துக்களா. நான் வெளியில போறேன். ஒரு கத்தா சரி போட்டு போங்க அப்படின்டா. சரியா, உங்களுக்கு முதல் அவசரம் தரேன். எல்லாம் இன்றைக்கு சின்ன சின்ன சொற்களை, சின்னன்னா கொஞ்சம் சொற்கள் எடுக்கிறதான் தரேன். ம். மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு அப்பதான். ஓகே, என்ன நீங்க நேரத்தோட போறபடியா உங்களுக்கு தரேன். சரியா, உங்களுக்கான சொல் நவநாகரீகம். நவநாகரிகம், அதாவது டீனா தான். டீனால டீனாவ நவநாகரிகம். எல்லாம் நேரடி சொல்லி தான் வச்சிருக்கிறேன். ஒரு 15 சொல்லிக்கிட்ட வரும். நீங்க டைமுக்கு எழுதினா சரி. ஓகே, எனக்கு பாப்ப சொல்றேன். நவம் நவம் நாகரிகம் நாகரிகம். நாகம் என்னது? நாகம். நாகம். நாகம் ஓகே. வகம் சொல்லிருக்கேன். வகம் ஓ, வகம் இருக்கு. நகம். ஓகே. மற்றது சரியா வரியா நேரி வாரியன். ஓகே, நாரி சரி. வாரியன் இருக்கா? பாவனாங்க இருக்கு உங்களுக்கு. வேரி இருக்கு. பாவனாங்க இருக்குது. வரி 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 டீயனா வரும். ஓ, வரி இருக்கு தானே. இல்ல வரி சரியா ஒரு பாவனா சொன்னாங்க. மண்டல டீயனால வந்தா நீங்க இல்ல டீனான்னு சொன்னேன் நான்.
டீனாவா? அதான் திருப்பி சொன்னேன் நான். ஏன்டா நான் டீ நான் எழுதல, நாங்க டீக மட்டும் தான் எழுதுறேன். இல்ல கொஞ்சம் பொறுங்க. இப்ப இவ நீங்க டிஎன் ஆண்டு நினைச்சா என்னண்டு கூட அவளு சொன்ன நீங்க நாரி அதான் சொன்னேன், வேரி வேரி இருக்கான்னு சொன்னேன் டீயன். அப்ப வேரி வெரி வெரி சரி, அப்ப நாரிக்கு அப்புறம் அது சரி, நாரி கறி. சரி, ஓகே. மற்றது கரிகம் இருக்கா? இல்ல, நான் அகராஜிலும் மனுக்கல, இதுக்கு முழுக்க இதான் நடத்தினேன். அப்ப எனக்கு இவ்வளவுதான் தெரியும். வாழ்த்துக்களா? ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். வெட்டி சொல்லு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜெயமலரஞ்சி ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். பிடிவாதத்தின் சொல் பிடி, வா, வாதம், தம், தடி, இவ்வளவுதான். முழந்தானே? உங்களோட வீட்டை 2 பேரை வச்சு கொண்டு முழந்தானன்றீங்க. உங்களோட வீட்டுல 2 பேர் இருக்கணும் வேட்டா. எனக்கு யார் கண்டுபிடிச்சிட்டேன். இருக்கணும் உங்களோட வீட்டை 2 பேர்? நாங்க 2 பேர். அதான் என்ன என்ன சொல்றீங்க? 3 பேர். நீங்க 3 பேர், உங்களுக்கு 2 பேர் இருக்கணும் இல்ல? தம்பி அதுக்கு வேறுங்க, பாருங்க வடிவ தம்பி இருக்கு அந்த சொல்லுல, தம்பி இருக்கு பாருங்க. கெட்டிக்காரு கெட்டிக்காரு. 2 4 5 சொல்லு கண்டுபிடிச்சா என்ன கெட்டிக்காரியா? தம்பியும் இருக்குங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 6 சொல். 6 சொல்லு சொல்லுங்க பாப்பா. 6 சொல்லு. உங்களுக்கு என்ன சொல்லு தந்தனா? என்ன சொல்லு தந்த வாண்டி? மந்திர வித்தை. மந்திர வித்தை. கெட்டிக்காரன். சரி, மந்திரம். மந்திரம். உண்மைனா இல்லையா ஐயா? வதி. உம்மனா இல்லையே வதி. மந்திரத்துக்கு. சரி, உம்மனாவை வதி. சேர்த்திருக்கிற. சரியா? வதி. வேற என்ன கேட்கல ஐயா? நேரா நேரா இருந்து சொல்லுங்க, கேட்கல. முதல்ல என்ன சொல்லுங்க? டெலிபோன் வந்தா அப்படியே இப்ப சொல்லுங்க. மந்திர வித்தை. சை. மந்திரம். மந்திரம். ஓகே. மதி. மந்தி. மந்தி. வித்தி. அதென்ன? ஓகே, இதுக்கு ஒரு மாதம் ஒன்று இருக்கு பாருங்க. மாதம். என்ன மாதம் இருக்கு? மாதம். மாதங்கள்ட்ட பேர் தெரியுமில்ல? தையும் இருக்கு தானே இதுக்கு. ஓகே, அது முதலாவதா சொன்னவர். அதான் முதல் அதான் சொன்னவரா? எனக்கு அது விளங்கி. தை தை என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாருண்டா, தை மந்திரமா மும்மண்ணா சேர்த்திருக்கிறார். வதி, மதி, மத்தி, ஏதோ வித்தி. வித்தி என்ன எழுதி கிடக்கு? வித்தி. ஓகே, கட்டிக்காரன் கட்டிக்காரன். இவ்வளவு சொல்ல எடுத்திருக்கிறீங்க. கட்டிக்காரன். வித்தை. வித்தை இருக்கு. மற்ற மந்தை இருக்குது. மந்தை சொன்னீங்களா? மந்தை சொல்ல இல்ல அவர். மத்தி சொன்னவர். மதி. மந்தி. மந்தி மந்தி சொன்னவர். மந்தை சொல்ல மந்தை. மந்தை கூட்டம். ஓகே, நாங்கள் இப்ப பெரிய ஆக்கள்கிட்ட போவோம். இப்ப சொல்லாத ஆக்கள் ஜெயாக்கா ஒன்று சொல்லுங்க. நவம். அவதான் அவ சொன்னவ முதலாவதா. நீங்க என்ன இப்ப பாருங்க? நகம் தான் சொன்னவா? நவம் தான் முதல் சொன்னாவ. நவம். அவ நவம் தான் சொன்னவ. எனக்கு நகம் தான் கேட்டது. 2ம் சொன்னவ. நகம் நவம் 2ம் சொன்னவ. ஓகே, சொல்லல. அப்ப நெய்விசக்கா சொல்லுங்க. நான் கவரி சொல்றேன். கவரி. கவரி என்றா என்ன? கவரிமான். கவரி. கவரி. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி அவர்கள் எழுதலையோ தெரியல. நான் சொல்லவா? பாணி அவர்கள். நான் கேட்கிறேன். பாணி அவர்கள் சொல்லுங்க. ஓகே. நவலா அவர்கள் சொல்லுங்க. கம். கம். ஓகே. ஆனா எழுதிருக்கீங்களா? ஆனா அவர்களை காலையில. அடுத்தது லோஜினி சொல்லுங்க. ரோஜினி எழுதலையா உண்டு? ஓகே, திருப்பி நவலா அவர்களுக்கு இருந்தா சொல்லுங்க. நான் டீ சொல்றேன். என்னது? டீ. இருக்கு. நவ நாகரிகம் தான் சொன்னேன்னா. அப்ப
நவ சொல்லியாச்சா? அதெல்லாம் சொல்லிட்டா நவம் நாக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. வாணியவர்கள் சொல்லுங்க. அப்ப கரி சொல்றேன். அதெல்லாம் வந்துச்சு. கரியும் வந்துட்டுது. அப்ப எல்லாம் போட எல்லாம் ஒரு தரம் ஒன்று. ஒரு தரம் உங்களோட சான்ஸை விட்டா விட்டது. அப்புறம் அடுத்த முறைக்கு அடுத்த டேர்ன் வரைக்கும் Okay. நான் சொல்றேன் இப்ப கரிநாக்க கரினா. கரினா. ஓகே. சிவமணி அவர்களை காணல. அவர் நேவிசக்கா சொல்லுங்க. நகரி என்று சொல்லியிருக்கா. நகரி இல்ல நான் சொன்னா நாகராஜ் சொன்னா ஒன்றுமே எடுக்கல. நேரடி சொற்களை சொல்லுங்க சொல்லி. நகரி என்று இல்லையா நேரடியில? இல்ல நாங்க நேரடியா ஒன்றும் இல்ல. அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியல. நகரி அங்க எல்லாம் போறீங்க ஒரு மிருகம் ஒன்று இருக்கு. அந்த அது நீங்க சொன்னதுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கு. அதை சொல்லி இருக்கலாம். இல்ல அவர் சொல்லிட்டாரு நினைக்கிறேன். இல்ல அதை சொல்லி சொல்லுங்க. நடி நடி. ஓகே திருப்பி இந்தியாக்கா சொல்லுங்க. ஹரி ஹரி சொன்னவாவா? வேற நேம்சக்கா இருக்குது. வரிகமண்ட் இருக்கா? வரிகமண்ட சொல். நான் திருப்பவும் சொன்னேன். நான் அகராஜ் நான் எடுக்கலைன்னு சொன்னீங்க. நான் வரிகமண்ட் எடுத்து சொன்னேன். அகராஜ் நான் எடுக்கலைன்னு சொன்னேன். வாணி இவர்கள் சொல்லுங்க. ககமண்ட் இருக்கா? கானா கானம் ககம் இருக்கு. ககம் அது நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி தர சொல்லண்டபடியா அதை எழுதிடுறேன். வேற கவம் சொல்றேன். என்னது? கவம். ஓகே கவம் இருக்குது. வேற லோஜினி நினைக்கிறேன் காணையில. லோஜினியில நிப்பாட்டி இருக்கணும். ஓகே இவ்வளவு தான் என்னட்ட இருக்கு நினைக்கிறேன். மற்ற இன்னொரு சொல்லல. இன்னும் 2 சொல்லல. இல்ல 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 அதுகளை விடுங்க. இப்ப நேரடி சொல்லு நாங்கள் பாவிக்கிற சொல்லு 2 சொல்லி இருக்குதுல. அதாவது தன்மை தன்மை முன்னிலை படற்கை படிச்சிருக்கிறோம். முன்னிலையில உள்ள ஆக்களை தன்மையில உள்ள ஆக்களை எப்படி சொல்லுவோம்? அது தன்மை. தன்மையை பற்றி சொல்லுங்க. தன்மையில தன்மை முன்னிலை படற்கைன்னு தமிழ் இலக்கணத்துல படிச்சுனாங்களான்னு. அதுல தன்மை எங்களை குறிக்கிறது. நான் சொல்ற ஆளை சுட்டி காட்டுறது. முன்னுக்கு இருக்கிற ஆளை தான் முன்னிலை படை குறிக்கும். நவம் நவம் வந்து நாம் இருக்குது. மற்றது சொல்லிட்டு இல்ல இதுல நானாம் இருக்கு. நாம் சொல்லிட்டா அதத்தான் சொல்லிட்டேன். நாமம் இல்ல அவ முதல் இவதான் சொன்னுவான் நவலாக்கா. ஓகே இப்ப இவ்வளவு சொல்லுதான் கிடக்கு. நாம் மற்ற நம் வந்தாச்சு. கம்மும் வந்துட்டு. ஓகே ஓகே அடுத்த ஆள் நேவிசக்கா. உங்களுக்குரிய சொல் பிச்சை பாத்திரம். பிச்சை இப்ப என்ன வருது? பிச்சை பாத்திரம் எழுதின பிறகு போடுங்க. இது பத்மினி என்று சொல்ற மாதிரி இப்ப நான் வருமா? எழுதினது பிறகு போடுங்களா? அவர் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் சொற்கள் தானே. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு. ஓகே சொல்லுங்க. கணக்கு எழுதல. பிச்சை பிச்சை பாத்திரம் பாத்திரம் திரம் திரம் பாரம் 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 பிசை பிசை பாதி பாதி பாத்தி பாத்தி பாசை பாசை பாவி என்று எழுதுன. பாவன்னா பீனா? பாவனா பீனா? பாவி
மாப்பிள்ளை பாவி மாப்பிள்ளை அது பாவி வராது, அது தமிழுக்கு இங்கிலீஷ் வராது, வேர்டு தமிழ் சொல்லுக்கு வராது. பாவின்றதுக்கு தானே பாவி, நான் ஒரு பாவி. அது வீணா. வீணா நீங்க வீணா வீணாவை கொண்டு வரீங்க அதுக்குள்ள. சரி, அதை விட்டுங்க. அதை பித்தி என்று எழுதுனா பித்தி. பித்தி என்ற ஒன்று இருக்குதான், அது அகராதி சொல்ல ரெண்டாலும் இருக்குது, அது கொண்டு வரும். அதுக்கு என்ன சொல்லி இருக்கு? பிரம். திறம் முதல் சொல்லிட்டீங்க. திறம் தான் சொன்னேன், பிரம் சொல்லல. இப்ப சொல்றது பிறம். ஓகே, இப்ப பிரம் சொல்றேன், அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 10 10 10. இன்றைக்குதான் 10 எடுத்திருக்கேன். ஓகே, வெட்டுறீங்களா அவ சொன்ன சொற்களை? பிச்சை, பிசை, பித்தி, பாத்தி, பாதி, பாரம், பாசை, பாத்திரம், பிரம், திறம். ஓகே, இதுக்கு கணக்க இல்லைன்னு நினைக்கிறேன். நவலாக்கா சொல்லுங்க, இப்ப கீழே இருந்து போவோம். பத்திரம். என்னது? பத்திரம். இல்ல பாத்திரம். 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 அது அவர் சொல்லிட்டாவே பாத்திரம். ஓகே, அடுத்த ஆள் பாத்திரம். வாணி அவர்கள் சொல்லுங்க. அப்பா பா இருக்கு. அடுத்தது சிவமணி அவர்களை காணையில் தரல நிக்கிறார். ஆனா நேவிசக்கா சொல்லுங்க. நான் பாரதி சொல்றேன். பாரதி. பாரதி. ஓகே. ஓ அது என்ன? மற்ற ஜெயாக்கா சொல்லுங்க. திசை. சொல்லிட்டேன். பிசை இல்ல திசை அவர் சொல்றார். திசை சொல்லு. திசை நீங்க சொல்லல திசை. முதல் ஒரு ஆள் சொன்னவ. அவர் பிசை சொன்னவர், இவர் திசை சொல்றார். ஓகே, இப்ப யாரும் வச்சிருக்கீங்களா வேற ஏதாவது? பாசம் வச்சிருக்கிறேன். பாசம் முதலவா பாசை வச்சிருக்கிறேன். பாசை அவ சொல்லிட்டாங்க. பாசை, பேரம், பாத்தி எல்லாம் சொல்லியாச்சு. பாதி பாசையும் சொல்லியாச்சா? நான் ஒன்று வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. பிரதி. பிரதி. ஓகே, அது ஒன்றுதான் என்ன டைம் இருந்தது. பிரதி. வராதா? எது? திறம். திறம் அவ சொல்லிட்டேன். திசை, பிரம் எல்லாம் சொல்லிட்டேன். திறம் எல்லாம் சொல்லிட்டேன். வேற யாரும் பட்ஜெட்டா சொல்லுங்க, அல்லது போவோம். என்ன டைட்ல வேற உண்டும்? இல்ல வேற இல்ல. ஒன்று இருக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ள இத்தனை விட்டுட்டு சொல்லி பாருங்க டக்குன்னு. பாதிரம்டா சந்தனம். நான் எழுதி வச்சிருக்கிறேன், சொல்ல இல்ல. கேட்டு நான் யாரும் வச்சிருக்கா சொல்லுங்க. இல்ல எழுதி இருக்கிறேன். ஓகே, நான் தான் சொன்னேன் பாதிரம். ஓகே, பாதிரம். ஓகே, அடுத்த ஆள் வந்து யாரு பயணி? ஜியாக்கா முடிஞ்சது, நேவிசக்கா முடிஞ்சது. அவர்கள் வாரீங்களா நிக்கிறீங்களா? நான் முதல் எழுத இல்ல ஏமலதக்கா. இப்ப சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்து அந்த சொல் வந்து சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் கொஞ்சம் சின்ன சொல்லுதான் டக்குன்னு முடிக்கிறதுக்காக. சந்தர்ப்பம் வருது. சந்தர்ப்பம். ஓகே. சந்தம். சந்தம். சதம். சதம். சபதம். சபதம். சர்ப்பம். சர்ப்பம். பதர். பதர். பந்தம். பந்தம். பந்தர். பந்தர். பதம். பதம். பதம் என்ன? பதம். பசம் என்று வருமோ? பசம். பசம் இல்ல. தசம். ரசம். தர்ப்பம்.
தர்ப்பம் தர்ப்பம்ண்டா என்ன பார்க்கணும் தர்ப்பம் தர்ப்பம் தர்ப்பம்ன்றதுக்கு சொல்லி இருக்கோ தெரியல என்ன கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு. தர்ப்பம் இருக்கா தர்ப்பம் 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 தற்பை என்று இருக்குது இதுக்கு தர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லினா தற்பமா தர்ப்பம் வருமான் நினைக்கிறேன் தர்ப்பணம் பண்ணி தர்ப்பம் கொடுக்குற செய்யறது மாதிரி சொல்லுவேன். தர்ப்பணம் 2 பண்டா வருமோ தெரியாது தர்ப்பம் மற்றது என்ன சொன்னீங்க ஓகே தபம் தபம் வருமா தபம் தபம் பெறும் ஓகே தபம் இருக்கு ஆ. அவ்வளவுதானா ஓ ஓ 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்த்துக்கள் என்னது சொல்லட்டு ஓகே நான் சொல்றேன் பட்டுங்க எல்லாருமே சந்தம் சதம் சர்ப்பம் சபதம் தபம் தசம் பதர் பதம் பந்தர் தர்ப்பம் பந்தம் பந்தம் தான் திட்டம் பந்தம் தர்ப்பம் அதெல்லாம் வந்துடுது இதுல இப்ப என்னட்ட இருக்கிற 2 3 தான் இருக்கு பாப்போம் ஜியாக்கா சொல்லுங்க பாப்போம் சபம் ஓகே சபம் நேமிசாக்கா சொல்லுங்க இல்ல ஓகே சிவமணி அவர்கள் இருந்தா சொல்லுங்க வாணி அவர்கள் சொல்லுங்க தம் தம் பத்மினி நீங்க சொல்லுங்க. தர்ப்பம் வந்து அது புல்லு சொல்லி தர்ப்ப கட்டுறன்னு சொல்றா அப்ப தெப்ப போடுறோம் தானே தெப்பைய அந்த தர்ப்பணம் தான் சொல்றது நான் சொல்லுவேன் தானே ஓகே நவல அவர்கள் சொல்லுங்க என்னட்ட இல்ல ஒண்ணும் இல்ல லோஜினின்ற இது நிக்கிற லோஜினி எழுதினாவது தெரியல ஓகே திருப்பி பேரம் வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க பம்மண்டர் சொல்லியிருக்கா பம் இல்ல பம்மண்ட் இல்ல என்னோட 2 சொல்லித்தான் கிடக்குது அகராஜுர பண்ணி நானே சொல்றேன் ஒரு பேர் ஒன்று இருக்குது முதல் 4 எழுத்து எஞ்சி சொல்லுங்க சந்தர் 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 2 பேர் இருக்குல்ல அங்கட கிறிஸ்டியன் சந்தர் சந்தரா சந்தரன் சொல்றவே இல்ல சந்தர் கிறிஸ்டியன் பேர் தான் நான் நினைக்கிறேன் சந்தரன் சொல்றவே சந்தர் சொல்றேன் சாண இந்த தானே சந்தர் ஓ அதைத்தான் சொன்னான் ஓகே இப்ப என்னோட 2 அகராஜ் கிடக்கு ஒன்று பசந்தம் பசந்தம்ண்டா நேரம் மற்ற பதசம் பதசம்ண்டா சந்திரன் என்று இருந்தது பசந்தம் பதசம் மற்ற ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அடுத்த ஆள் வந்து நேவிசக்காக வாணியவர்கள் வாணியவர்கள் சொல்லிய சொல் வந்து மலைச்சிகரம் மலைச்சிகரம் ஓகே ஓகே மகரம் மகரம் சிரம் சிரம் மலை மலை மசி நசி மச்சி மச்சி சிகரம் சிகரம் சிலை சிலை கலை கலை கமம் கமம் மகம் மகம் கமம் சொல்லிட்டேனே கமம் கமம் மகம் கரம் கரம் கசி 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 கசிதல் கசிதெல்லாம் வரும் முடிக்க கசி ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கசியோடு சேர்த்து 12
இதுல கொஞ்சம் சொல்லித்தான் கிடக்கு, 2 3 சொல்லித்தான் கிடக்கு. வேற நான் வேற சொல்லியல் இல்ல போல எல்லாம் வந்துட்டு போல இருக்கு. இதுல 3 சொல்லி 3 சொல் இருக்கு. நான் சொல்லட்டா? நான் ஒன்று சொல்றேன். ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நான் மரம், சொல்றேன். கம். மரம், ஓகே. மரம் இருக்கும். மரம் யாருடைய சொன்னேன்? மரம், ஓகே. கம் நான் சொல்றேன். நீங்க காமும் கூட போட்டுட்டேன். ஓகே. வேற யாரும்? சிரமம் இருக்கு. சிரமம். சிரமம். சிரமம் இருக்கு. சிரமம் இருக்கு, ஓகே. அது மாதிரி என்ன மட்டும் சொல்லலாமா? சொல்லுங்க. மகரம். மகரம் சொன்னவா? சொல்லி- சொல்லிட்டா. திகம் வருமா? திகம். இல்ல, சிகமண்ட் இல்ல. அவ்வளவுதான். இதுல கச்சிலை time கச்சிலை கச்சிலை and ஒரு minute. கச்சிலைக்கு ஆனா இங்க இருக்கு. சிலையை விட்டு கச்சி என்று சொல்லுங்க. கச்சி என்று சொல்லுங்க. கச்சி. ஓகே. கத்தி. கச்சி என்று கச்சிலை மாடு கொண்ட ஒரு இடம் இருக்கு. கச்சிலை. கச்சிலை. அது இட்டனால. அது இட்டன கச்சிலையா? கச்சி. கச்சி என்று ஒன்று இருக்கு. மற்ற இன்னொரு அகரதை சொல்லியிருக்கேன் என்றால் மசிகம். மசிகம் என்றது புற்று என்றது. முந்தி சொன்ன நீங்க. என்னது மசிகமண்டா? மசிகம் புற்று. இந்த புற்று, கரையான் புற்று, அதன் கரையான். மசிகம். ஓகே. அடுத்த ஆள் வாங்க. அடுத்த வாணி அவர்களுக்கு பிறகு ராஜினகா போயிட்டு சொல்லிட்டு நவுலா அவர்கள் உங்களுக்கு அடுத்து வந்து சாமர்த்தியம். சாமர்த்தியம். சாவன்னா மான இருனா சாமர்த்தியம். இத்தனை தினஜானம் பண்ணும். சாமர்த்தியம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். மத்தியம். மத்தியம். மத்தி. மத்தி. சாத்தி. சாத்தி. சாதி. சாதி. சாயம். சாயம். சார். என்னது? சார். ஓகே. மயமம் இருக்கு. மயம். மயம் இருக்கு, ஓகே. தியம். தியம். தியம் பழைய டிக்ஷனரியில இருந்தா இப்ப இதுல இல்ல. தியம், ஓகே. சாத்தியம். சாத்தியம். சாயம். சொல்லிட்டீங்க. சாதி. அதையும் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க. ஓகே, தியம் சொல்லியிருக்கீங்க. மயம் மற்ற சார் சொல்லியிருக்கீங்க. சாத்தி சொல்லியிருக்கீங்க. சாதி சொல்லியிருக்கீங்க. சாயம் மற்ற சாத்தியம். மத்தி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லித்தான் கூட. ஓகே, இது கொஞ்சம் சொல்லித்தான் இருக்குது. யாராவது சொல்றாங்களோ ஒவ்வொரு தடவை மதியம். நான் சொல்றேன் மதியம். ஓகே, இனி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க மதியம் சொல்லிட்டாவ. நான் ஒன்று சொல்றேன். இனி அடுத்த மதியம் தான் சொன்னவாவா? இல்ல மதியம் சொல்லல. சரி, நான் சொல்றேன். இல்ல மத்தியம் தான் சொன்னவா? மத்தியம் சொன்னார், மதியம் சொல்லல அவர். ஓகே, சரி, அப்ப உங்களுக்கு போறேன். ஓகே, நான் சாமத்தை சொல்றேன். சாமம். சாமம், ஓகே. நான் சா சொல்றேன். சொல்லிட்டாரு நினைக்கிறேன். சா சொல்லல அவர். சொல்லல. சரி, அப்ப என்ன ஒரு இடத்துல சொன்னீங்க? நான் ஒன்று சொல்லுகிறேன்.
முதல் என்ன எழுத்து சொன்னோம்? சாதாரண முதல் சொன்ன மாதிரி கிடந்து என்ன? சோனாவில சொன்னேன். சொல்லல நான் ஒன்று சொல்லவா ஜெயமலர்? சொல்லுங்க. மதி. மதி மதி இருக்கு. ஓகே. அவன் முதல் சார் சார் சொன்னவா? ஓ சார் தான் சொன்னவ. நான் ஒன்று சொல்லவா? ஓகே சொல்லுங்க. சாதியம். சாதியம். ஓகே சாதியம் இருக்கு. ஓகே அதான் எழுதி வச்சிருந்த சாதியம். மாயம் என்று நான் சொல்றேன் உண்டு. மாவன்னா இல்ல. மாவன்னா இல்ல. மயம் தான் அவ சொல்லி. மயம் தான் மயம் சொல்லி மாயம் என்னட்ட ஒன்று தான் வச்சுக்கணும். திசா ஒன்று இருக்கல. நீங்க எது சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. இல்ல மர மஞ்சளுக்கு ஒரு சொல்லி சொன்னா திசா இல்ல வடிவா வடிவா சொல்லுங்க. மசா தியா 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 சரி அங்கல தியா தியமம் தியாமம் தியாமம் தியசா தியமர் இல்ல அது பிள்ளைக்கு இது புறாங்க கிடக்கு. எனக்கு நானும் மாறித்தேன். இல்ல ஏதோ மரமஞ்ச சொன்ன நீங்கள் தான். ஆனா திசாண்டு ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. இல்ல நான் அத சானா போட்டு எழுதிட்டேன். தியாசம் தான் மரம். தியாசம். ஓகே. அன்னைக்கு சாவனால இருக்கு. நான் அதை கவனிக்கல. நானும் பிள்ளையத்தனத்துல எழுதிட்டேன். ஓகே இவ்வளவு சொல்லுந்தான். அடுத்த ஆள் வேற யார்? அனாக்கா நிக்கிறீங்களா? நான் சொல்ல இல்ல. என்னது நீங்க தான் முதலாவது சொன்னது. ராஜினி தான் சொன்ன. இல்ல நான் சொல்ல இல்ல. ராஜினி தான் முதல் எடுத்து. நீங்க கூப்பிடே இல்லை என்ன? முதல் நான் தான் வரணும். ஏக்கா வர இல்ல. என்ன கூப்பிட இல்லை நீங்க. முதல் நான் தான் வந்திருக்கேன். ராஜினியை தான் கூப்பிட்டீங்க முதல். இப்ப புள்ளி போட்டுக்கிறேன். என்ன புள்ளி போட்டுறேன்? ராஜினி அக்காவுக்கு அப்புறம் யாரை கூப்பிடுனா? நேவிசாக்காவை கூப்பிடா இல்லையே? ஏக்காவை கூப்பிடல. ராஜினி தான் அவ போகும்னு சொன்னதுக்காக ராஜினி. அதுக்கு அப்புறம் ராஜினி அக்காவுக்கு அப்புறம் யாரை கூப்பிடுனா? நேவிசாக்காவா இல்லையே? அது பிறகு என்னத்தான் கூப்பிட்டீங்க? அவ நேவிசு அங்கிட்ட நான் என்ன கூப்பிடல நீங்க. நவநாகரிகத்துக்கு பிறகு பிச்சை பிச்சை பாத்திரம் எனக்கு தந்தீங்க. பிச்சை பாத்திரம் வாணிக்கு கொடுத்த நீங்க, இது கொடுத்த நீங்க, இவாக்கும் கொடுத்துட்டீங்க. எனக்கு தாங்க நீ. அப்ப நீங்க முதல் கேட்க நான் யோசிக்கிறேன். கேட்டேன்னா நீங்க ராஜினி இப்ப ரெண்டு பேரோட மீனா கட்டு போட்டு அப்படியே பிழை ஓட்ட போயிட்டு சொன்னதானே. அதுக்கு பிறகு அவைக்கு அடுத்ததான் கூட பேருக்கு வந்தோன்னு அப்படியே தான் முதல் போகணும். தான் முதல் போறனால நான் பார்த்தேன்னு தானே. நீங்க ராஜினி உங்களுக்கான சொல்லு வந்து ஒட்டன் சத்திரம். ஒட்டன் சத்திரம். ஓனா இட்டனா டானா இன்னன்னா ஒட்டன் மற்ற சத்திரம். சாரி திரும்ப சொல்லுங்க. ஒட்டனா? ஒட்டன் சத்திரம். என்ன அது ஒட்டன்? அது நானும் இங்கே பார்த்து எடுத்து நான் ஒட்டன் சத்திரம் சத்திரம். ஓனாவில் ஒன்று மடிக்கிறாது. எடுக்கிறா 1 2 3 4 5 சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப என்ன புள்ளி வரும் 5 எடுத்தா? இல்ல அவர் எடுத்திருக்கிறாரு. ஓனாவில மட்டும். ஓனாவில எடுத்து. ஓனாவில மட்டும் 5. மற்றதுல ஒவ்வொரு ஒன்றுலயும் இருக்கும் தானே. ஓகே ஒட்டன். ஒட்டன்ன்றது ஒரு வகை நெல்ல. நெல்லின்ற பேர் ஒட்டன். மற்றது சக்தி சக்தி சரம் சரம் சதி சதி சக்தி சக்தி சொல்லிட்டேன். திறன் திறனா? திறன் திறன் திரள் திறன் திடன் 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 திடன். ஓகே. திசம்
திசம். திசம், திடம், திடம், ஒதிமரம், ஒதிமரம், ஒதி, ஒதி, ஒத்தி, ஒத்தி எடுக்கிறது. ஒத்தி, ஒன்னுண்டு ஒரு மாதிரி சொல்லு, ஒன்னுண்டு எனக்கு தெரியும். ஒன்னுண்டு இல்ல. இல்லை, அதுல என்ன உசத்தி என்ற ஒரு சொல்லு இருக்கா? உசத்தி, அதுவும் இல்ல. சரம், அது சொல்லிட்டீங்க. சரம் சொல்லிட்டேனா? சதி, அதுவும் சொல்லிட்டீங்க. சதி, சட்டன், சதி சொல்லிட்டீங்க. சட்டன், சட்டன் இல்ல. சட்டம், 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 சட்டம். ஒட்டம் என்ற ஒரு சொல்லு இருக்கா? ஒட்டம், திட்டம். எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்புறம் இல்ல இல்லைன்னு சொல்லி கூட சொல்லிட்டேன். நான் சொல்லி வேற யாரும் திட்டம். அதுவும் பட்டிட்டேன். ஓகே, அவ்வளவுதான் நான் எடுத்து வச்சேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நீங்க ரெக்கார்ட் 13. ஒட்டன் சொல்றேன் இல்லையா? ஒட்டன் சொன்னா தானே. நெல், நெல். நெல், ஒரு வகை நெல். நெல்லுக்கு பொதுவானதுல ஒரு வகை நெல்லுக்கு பேர் ஒட்டன். கருத்து நானும் கேள்விப்பட்டேன். நான் ஒட்டன் என்றதான். ஓகே, இது வேற வச்சிருந்தா சொல்லுங்க. இதுக்கு 1 நான் 2 ஒன்று வச்சிருக்கிறேன் சதிரம். நான் வச்சிருக்கிறேன் சதிரம். ஓகே, சதிரம்னு சதிரம். பொருங்க வரேன். நியூஸக்கா சிவமணி சொல்லுங்க. நான் திடம் சொல்றேன். திடம். சரம் சொல்லியாச்சு. திரம். மற்றது வேற யாருமே சிவமணி என்ன சொல்றீங்க? திடம் தான் சொன்னா அவ சொல்லிட்டா. அப்ப நான் திடம் சொல்றேன். அவர் திடம் சொல்லல. சொல்லிட்டா அவ திடம் சொன்னவ. திடன் தான் சொன்னவ. திடன் அதுவும் சொல்லி இதுவும் சொன்னவ. திசம் பெருமா. திசமும் அவ சொன்னவ. ஜூரியன் மகனும் டன் பெருமா. டன். ஓ டன்னும் வரும். ஓ டென்னும் வரும். தின்னும் வரும் தான். ஒரே சொல்லு நான் பட்டியல உடன். இப்ப பேச்சு தமிழ்ல உசத்தின்றது ஒசத்தின்னு சொல்றாங்க. தமிழ் எல்லாரும் பேச்சு தமிழ்ல கூட நான் எல்லாத்தையும் அகராதி ஒரு சொல்லு வருதுன்னு சொல்லி இல்ல புரடாக்கு சொல்லி இல்லையா? இல்ல அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பட்டிட்டேன். ஒட்டம் என்று ஒரு சொல்லி இருக்கு. ஒட்டம் இன்னனுக்கு பதிலும் என்ன தின்னண்டு சொல்லி தின்னிருக்கு. தின்னுறது. அவர் ஒட்டன் சொன்னவன் நான் அம்மன் நான் போடுறேன். ஒட்டம். ஒட்டமண்டா பந்தயம் கிடாக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்களா? ஒன்று சொல்லி ஒரு அகராஜ் சொல்லடா. ஒட்டரமண்டர் சொல்லி இருக்கு. ஒட்டரமண்டர் நாடா. ஒட்டரம். மற்றது சடம்ன்றது சொல்லி இல்ல. சடம். சடம் ஓகே. சடம் திடம் சட்டம் சட்டம் சொன்ன சடம் சொல்லி எல்லாரும் லோஜினி நிக்கிறீங்களா? சதி சொன்னீங்களா? சதி லோஜினி நிக்க அதனண்டா மாறி மாறி சொல்லி ஒண்ணு என்னன்னு இரண்டதுலதான் கலந்து கொள்ள போச்சு. சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து தமிழ் தேசியவாதம். சரியான சொல்ல அவருக்கு கேட்டு சொல்லு. தமிழை சொல்லாம சொன்னாலும் பாருந்தான். தமிழ்ல தானாவில பெருசா இல்ல என்றாலும் தமிழ் தேசியவாதம் வருமா? இல்ல இல்ல நான் இப்ப போடல. தமிழ் தேசியவாதம். தேசியவாதம். பெரிய சொல்லுதான் என்ன சொற்கள் கணக்க இல்ல பெருசா. தேசியவாதமா? தேசியவாதம்.
ஓகே. ஓகே. ஏனென்றால் தமிழ் தேசியவாதத்துல தேசியவாதம் ஒன்று, தேசியவாதம், தமிழ் 2, தமிழ், தமிழ் மற்றது சரியான வா கஷ்டம். வா, வா வாதம், வாதம், வாசி, இல்ல என்ன இல்லையே, வாவன்னா சீனா, வாதி, வாசி வாசி வாசி. ஓகே. வாசி வாசி அடுத்தது வாயம், பாயம், பாயம் இருக்குது. ஓகே. மற்றது தம், தம் இருக்கு கூட. தம், தயம் தயம் என்ற சொல்லி இல்ல. தயம் இல்லையே. ஆனால் இப்ப ஜெயமல் அவர்கள் இப்ப தயவு தாட்சண்யம் மட்டும் இருக்கிறதானே. ஆனால் நீங்க எப்பவும் இதை சொல்லுவீங்க தயம் இல்லையாண்டா. நான் தயம் இல்ல, நான் வரும். பழைய இதுதான் இந்த புதுல காணையில தயம் இல்ல, தியம் இல்ல, மற்ற அந்த கன சொற்கள் இல்ல. அப்ப நான் அதுல இப்ப இந்த அதை அப்படி நயமா இருக்கும் நடக்காம ஓகே. வாழ், வாழ் அது இந்த வாழ். ஓகே. இல்ல வாழ்னா வாழ்றது சரி வாழ்த்து வாழ்ந்து இருந்தாரு. வாளுக்கு இந்த வாழ் சரி இது வாழ்றது வாழ்வானே வாழ்றது வாழ்றது சரி வாழ்தல், வாழ்தலோட அது தொக்கி நிக்குதுன்றாலும் ஓகே. வாழ். மற்றது தேசிய, அப்படி வருமே தேசிய இல்ல அப்படி தேசிய, வர முடியும். தேசியம் என்று சொல்றேன். தேசியம்னு சொல்லலாம். தேசியம். மற்றது தேளண்டு வருமா? இல்ல, அது அந்த அது வராது, மற்ற இல்லைன்னா. இவ்வளவுதான். கூட கடவுள் எல்லாம் இதுக்கு இருக்கிற நீங்க என்னண்டு? கூட கடவுள் எல்லாம் இதுக்கு சிவம், இருக்கு. சிவம் இல்ல, அப்படி வராது. இல்ல இல்ல, உண்மையில வராது. சிவா, சிவான்னு சொல்லுங்க. சிவா, சிவா. நான் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் ஒன்று வச்சிருக்கிறேன். பொறுங்க நான் கேட்க சொல்லுங்க. 10. அதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தமிழ், தேசியம், வாசி, வாதம், வா, தம், தேசியவாதம். தேசியவாதம் சொன்னீங்க. மற்ற முன்னுக்கு சேர்த்து சொல்லி இருக்கலாம். உண்டு வாயம், பாலன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. இப்ப தமிழ்வாதம். ஓகே. தேசியம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். யாரு இப்ப ஜெயாக்கா சொல்லுங்க. உண்டு இப்ப அவ சொன்ன நீங்களா? இது இல்ல சிஎம், நான் சிஎம் இருக்கு. சிஎம். ஓகே. சிஎம் இருக்குது. ஓகே. வேற உண்டு. தயம், தயம், நேவிசக்கா சொல்லுங்க. தயம், ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்லவா? சிமிழ், சிமிழ். சிமிழ் இருக்குது. ஓகே. நான் சொல்றேன். சொல்றேன். பாணி அவர்கள் சொல்லிட்டு நான் பாவன் தான் பா வா சொல்லி இல்லையா அவர்? இல்ல வந்துட்டு வந்ததா? அப்ப போ பொறுங்க வாரம். இப்ப நவலாக்கா சொல்லுங்க. அது தேட்டா அது எங்கட நல்லா இருக்கு. டச்சுல பிரெஞ்சுல எல்லாம் சொல்லுங்க. தே சொல்லவா? நேவிசக்கா சொல்லுங்க. தேயம், தேயம். அதான் நான் எழுதி வச்சேன். நான் சொல்றேன். ஓகே. சோமனி அவர்கள் சொல்லுங்க. சித்தம், சித்தம், சித்தம் இருக்கு. இத்தனை இருக்கு. தமிழ் தேசியம் தானே? இத்தனை இல்லைன்னு ஓகே, ஓகே. வேற யார் வச்சுக்கிறீங்க? நான் சியாம் சொல்றேன். அது மீனால ஒன்று தொடங்குது சொல்லுங்க. யாரும்? மிசியம். தமிழுக்கு மீனா நான் சொன்னேன். ஓகே. இனி சீனாவில் ஒன்று இருக்குது. சிதம், சிதம். சிதம். ஓகே. 2 வந்துட்டது. வேற சிவா வந்துட்டு சிவா சொல்லிருந்தோம். சிதம் சொல்லிருக்கா? சிதம். தேவாண்டு இருக்கு. தேவா. தேவா இருக்கு. ஓகே. சரி, அவ்வளவுதான்.
தமிழ் அவ தேசியம் சேர்த்து சொன்ன யாரும் அவ சொல்லிட்டா சேதம் முதல்ல. வருமா? சேதம் 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 சேனா இல்ல. செய்யணும் இல்லையே தேதான் நடக்கு. சேனாவே தேசியவாதம் தானே சொன்னீங்க. ஓ தேயம் சொல்லிட்டார். தேயம் வந்துட்டு தேயம் தேசியம் ஆச்சாரியா ஓகே இவ்வளவு பேர் தானே வேற யாரும் இல்ல தானே எல்லாரையும் கூட்டிட்டு சொல்றேன். ஓகே சரி கூட்டுங்க பாப்போம். ம். ஜெயானரசன் அவர்கள் தான் வினர். ஐயா அவர் மேல முதல்ல சொல்லிட்டார் நிறைய. நிறைய. முதலாவது ஜெயாக்கா. சாப்பிடாம சொன்னபடியா சொல்லிட்டா. ஓ சாப்பிட வச்சு நாங்க சாப்பிட்டபடியா சோத்து போயிட்டோம். சாப்பிட்டு சொன்னார். நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அது போங்க. மந்தமா போச்சு சாப்பாடு கூடி. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். தங்கமே தங்கமே எனக்கு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், நான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். சொல்ல சோ- மட்டும்தான் சோ- கேட்கவா? அது சோத்து பாத்திரத்தை வச்சு கொண்டு பிச்சை பாத்திரம் கேட்கிறார். ஆவாடுங்க பிச்சை பாத்திரம் வந்து சொல்லத்தானே கொடுத்துவா நேவி சென்னிக்கு. அது ஏந்த சொல்ல இல்லையே. இல்ல எனக்கு தந்தது அவ பிச்சை சோத்து பாத்திரம் தான் அவ கையில இருக்கு. சரியோ இல்லையே, நான் சும்மாதான் இருக்கிறேன். இரண்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப இனி டீயும் பிஸ்கோத்தும். இல்ல வாணி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நீங்க நான் இன்னும் சாப்பிடவே இல்லை போங்க. என்னாச்சு? இவங்க சாப்பிட்டுட்டாங்க, நான் சாப்பிடவே இல்லை. அவங்கள மிச்ச பிளேட்லாம் சாப்பிட்ற நீங்களா என்ன? ஓகே அந்த மிச்சத்தை சாப்பிடுறதுக்கு அப்ப வெயிட் பண்ணத்தான் வேணும். அதுதான் அதாலதான் மானியக்கா எனக்கு இவர் வந்து சமைச்சு தந்தாதான் சாப்பாடதான் அப்ப பார்த்தோம். பிச்சை பாத்திரம் இல்ல, மிச்சை பாத்திரம் பாத்திரம். ஓகே இன்னைக்கு வெற்றியாளர் மிச்சை பாத்திரம் அங்கே காத்தி யார் வெற்றியாளர்? யார் என்ன சொன்னவரு? ஐயோ, ஜெயமே 2 ரூபா பிறகு எண்ணத்துல பிளவுட்டுறாம வாணி 5க்கு தான் பேர் நினைக்கிறேன். எத்தனை புள்ளி? உங்களுக்கு 60 புள்ளி வந்துட்டுது. நன்றி. 60. அடுத்தது வந்து வாழ்த்துக்கள். 59 நிக்கிறீங்க சிவமணி அவர்கள். வாழ்த்துக்கள். 55 வாணி அவர்கள். எத்தனை? 55. ஆ, நேவ்சக்கா 44. ஐயோ, மற்றது நகுலா அவர்கள் 30. லோஜினி அவர்கள் 16 வருகிறது. மற்றது மற்றவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். ராஜினி அக்கா 18. மற்றவர் 2 பேரும் 10 10. மற்றது அமிர்தன் 10. 12. அத்மிகா 47. அத்மிகாவை கணக்க செய்தவர் அடுத்தடுத்து. சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கெட்டிக்காரர் ஆர்வத்தோட மிக்க நன்றி ஜெயமலா அவர்கள். சிரமப்பட்டு இந்த சிறப்பான கேள்வியில் எடுத்து வந்து தொகுப்பை இது உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் ஜெயமலா. மிக்க நன்றி ஜெயமலா. மிக அமிர்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பெரியாக்களோட போட்டி போட்டு செய்து அவர் 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுவோம். நன்றி ஜெயமலா. வாழ்த்துக்கள் ஆத்மிகா. அவர் உடனே கண்டுபிடிச்சு உடனே சொல்றது பெரிய காரியம். இந்த வயதுல முதல்ல இந்த அத்மிகன்றதை நிப்பாட்டுங்க. அமிர்தன், அத்மிகா, அத்வீகன் தான் 3வது. அமிர்தனுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை கொண்டு சந்திப்போம் மீண்டும். நன்றி ஜெயமலா. நன்றி. நன்றி வணக்கம். மிக நன்றி. இனிய பொழுதெல்லாம் அமைய வாழ்த்துக்கள். தோப்போடு ஜெயமலா. ஜெயமலா நன்றி. வணக்கம்.